ஆண்டுகளுக்கு முன்னாடி கொழும்பிலே நான் பாடசாலைகள் பெயர்கள் எல்லாம் சொல்லுவதை விட மிகவும் மின்னிய ஒரு மாணவன். அப்ப டி தான் இருந்துச்சு, ஏ இல்லை. டிகளை 8 டி எடுத்து கொடுப்பாங்க. 10ஆம் ஆண்டுல 8 டி எடுத்து அந்த பாடசாலையில பிரைவேட்டா 10ஆம் ஆண்டுல எடுக்கிறார், மின்னுறாரு. 11ஆம் ஆண்டுல அப்பையும் டி தான் 8 டி, அப்புறம் தான் ஏ மாறுது. அதற்கு பிறகு 3 ஏ எடுக்கிறார், கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்கிறார். ஓ லெவலுக்கும் அட்வான்ஸ் லெவலுக்கும் மத்தியில் அவர் மேத்ஸ் ஸ்ட்ரீம்ல தான் அட்வான்ஸ் லெவல் எழுதுறார். கணிதத்துறையில் எழுதினவர், அதுல 3A. ஓஎல் முடிந்த பிறகு அவர் AAT என்ற ஒரு எக்ஸாம் செய்கிறார், அசோசியேஷன் ஆஃப் அக்கவுண்டிங் டெக்னீஷியன்ஸ் என்ற ஒரு எக்ஸாம். அது காமர்ஸ் துறை. அவர் இந்த பக்கம் கணிதத்துறையில் 3A, ஓஎல் முடிய இதை படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது இன்னொரு ஸ்ட்ரீம், காமர்ஸ் ஸ்ட்ரீம். காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல அவர் படிக்கிற நேரத்தில் ஒரு டேலண்ட்டை நான் சொல்வதற்கு சொல்கிறேன். அவர் காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல படிக்கிற நேரம் அந்த AAT எக்ஸாமை இலங்கைக்கே வச்சுட்டு பரிசு கொடுப்பாங்க. இலங்கையில AAT இலங்கையில ஃபர்ஸ்ட் யாரு, இலங்கையில செகண்ட் யாரு, இலங்கையில தேர்ட் யாருன்னு சொல்லுவார்கள். அவர் இலங்கையில செகண்ட். அவர் டேலண்ட் நீங்க புரியணும் என்றால், நான் இறுதியாக அவரை கொழும்பு பல்கலைக்கழகத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிற நேரம் இறுதியாக சந்தித்தேன். தொழுகையாளி, பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார். எங்க ஊர் பக்கத்தில் எல்லாம் 3 மொழிகளும் சரளமாக பேசுவார். அப்பொழுது அவரிடம் பேசுகிற நேரம் சொன்னார், சிமா படிக்கிறேன் என்றார். மாமா ஆஸ்திரேலியாவில் பவுண்ட்ஸ்ல அவர் தான் கெட்டுறார். இவங்க வறுமையான ஃபேமிலி. படிப்பில் இந்த மாதிரி போகிற நேரம் ஒரு தடவை நான் ஒரு பாடசாலையில் பேசிக் கொண்டிருக்கிறேன். பிள்ளைகளுக்கு அதாவது பிள்ளைகளுக்கான கவுன்சிலிங் நிகழ்ச்சி முடித்து இறங்குறேன். ஒரு டீச்சர் என்னிடம் வந்து சொன்னார்கள், ஒருவருக்கு கவுன்சிலிங் பண்ணலாமான்னு கேட்டாங்க. அன்பு சகோதரர்களே, இப்பொழுது நான் கவுன்சிலிங்கே பண்றதில்லை. தயவு செய்து யாரும் ஒரு சில விஷயங்களை சொல்லுகிற நேரம் கவுன்சிலிங் பண்ணுவீங்களான்னு கேட்டா நான் இல்லைன்னு சொல்ல சங்கடப்படுவேன். அதனால் இப்பொழுதே சொல்லிக் கொள்கிறேன். வந்து அந்த டீச்சர் சொன்னாங்க, எங்க வீட்டில் எங்க வீட்டு பக்கத்தில் இரவுக்கு ஊலம் முடுகிறார், கொஞ்சம் பார்க்கலாமாண்டா. சரி என்று சொல்லி அவரை நான் பார்க்க போனால் நான் அப்படியே திகைச்சிட்டேன். ஒரு வகையாக எனக்கு ஆச்சு. என்றால் யார் அதாவது அந்த ஏரியாவிலே கொழும்பில் இப்படி ஒரு மாணவனை காண்பது அரிது, மிகவும் அரிது. அப்படிப்பட்ட மாணவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருந்துச்சு. அவர் அப்படி சரளமாக, அவருடைய ஆங்கிலம் அந்த மாதிரி இருக்கு. அதற்கு பிறகு அவருடைய பைத்தியத்தை செய்ய முடியாமல் இருந்துச்சு. ஒரு ஜம்பர் அடித்து பாட்டா செருப்போட ரோட்டில் திரிந்து கொண்டிருந்தார். ஒரு சின்ன பிரச்சனை அவருக்குள் நடந்தது. எங்களுடைய மூளையில் நியூரோ டிரான்ஸ்மிட்டேஷன் இருக்குது. இது மாவு மாதிரி, உங்களுக்கு புரிய வைக்கிறது. மாவை பிணையலாம், எதுவும் பண்ணலாம். ஒரு சில கட்டங்களில் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வேலை செய்யாம போயிடும். அன்னளவாக ஒரு 5 ஆண்டுகள் கொடுப்பார்கள். ஒரு பிரச்சனை நடந்த 5 ஆண்டுகளுக்குள் சரி செய்யாவிட்டால் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வேலை செய்யாம போனா அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம், இதுக்கு மேல் அவருக்கு எதுவுமே ஏறாது. அதற்கு மருத்துவமும் இல்லை, கண்டுபிடிக்கவும் இல்லை. மிகவும் மின்னக்கூடிய ஒரு மாணவன் என்ன தப்பால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளுக்கு வழிகாட்டுகிற நேரம் ஒரு சில அடிப்படைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த தலைப்பு போடப்பட்டதாக நம்புகிறேன். அந்த வகையில் அன்பிக்கினியவர்களே, ஒரு பேசிக்க நம்ம முதல்ல புரியும். அல்லாஹ் ஒரு அற்புதம் எங்களை படைச்சிட்டான். எப்படி அற்புதமா படிக்கிறான்டா, கம்ப்ளீட் வெர்ஷன். நானும் நீங்களும் ரொம்ப அற்புதமான படைப்பு, மிராக்கிள் கிரியேஷன். இந்த படைப்பு கிட்ட உலகம் வரவே வராது, யாருக்கும் வர முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு கிட்னி டேமேஜ் ஆகுது, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆபரேஷனுக்கு பேர் இன்றைக்கு அதிகமா கேள்விப்படுவது. கிட்னியை கலட்டி இன்னொரு கிட்னியை போடணும், அதான் அந்த ஆபரேஷன். இந்த கிட்னியை கலட்டி பார்க்கிற நேரம் 2.5 இன்ச்சு 125 கிராம். கிட்னியை கலட்டி இன்னொரு மனிதன் கிட்னி தான் போடணுமா? ஏன்பா டொயோட்டா வண்டிக்கு பார்ட்ஸ் எடுத்துட்டு வர்றீங்க ஜப்பான்ல இருந்து, இந்த வண்டி பார்ட்ஸ் செய்யற மாதிரி கிட்னில ஒரு 4 கிட்னி செஞ்சு வைக்கலாம் தானே, ஒரு 8 ஹார்ட்டை செஞ்சு வைக்க வேண்டியது தானே. நீங்க விண்வெளிக்கு போறீங்க, ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி, நீங்க பேசுறது எல்லாமே உலகத்துல நடக்குதுன்றீங்க, இதுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லைன்றீங்க.
கூகுள் தான் உலகத்தில் அறிவாளி என்றீங்க, ஏன்பா அதுக்கு சொல்லி கிட்னியை கண்டுபிடிக்க வேண்டியதானே? எந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அதாவது ஒரு குழந்தை பிறக்கிற நேரம் ஒரு வாப்பா ஒரு தாய் தகப்பன் வேணும். இப்ப ஒரு ஆணுடைய உயிரணு பெண்ணுடைய முட்டையோட சேரணும், சேர்ந்தாதான் குழந்தை உண்டாகும். கருவறையில அந்த ஆணுடைய உயிரணும் பெண்ணுடைய முட்டையும் எதுவும் ஒன்று சேரலண்டா என்ன பண்ணணும்? அதுக்கு வேறையா டெஸ்ட் டியூப்ல போட்டு அதை ரெடி பண்ணுவாங்க. சோ பெண்ணுடைய முட்டைய பாதுகாப்போட வளர்ப்பாங்க. இந்த நேரத்தில் ஆணுடைய உயிரணுவை தெரிவு செய்யணும். ஆணுடைய உயிரணு எடுத்துக்கொண்ட ஒரு கரண்டியில அது லட்சக்கணக்கில் இருக்குது. அந்த அளவுக்கு ஆணுடைய உயிரணு ரொம்ப சின்னது. என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, சாதாரண ஒரு மனுஷன் பறக்கிற டைம்ல பேசுறனா கேட்கிற நீங்க லட்சக்கணக்கான உயிரணுகள் ஓடி போகுது முட்டையை நோக்கி. முட்டை என்பது ஒரு பெண்ணிடம், அது அந்த டைமுக்கு மட்டும்தான் வரும், எல்லா நாளும் வராது. அது வர்ற ஒரு நேரம் இருக்குது. எப்படி நீங்க நிலாவை பாக்குறீங்களோ, பூர்ண சந்திரனை பாக்குறீங்களோ, அந்த மாதிரி முட்டை வருகிற நாட்கள் இருக்குது. அந்த நாள்ல தான் முட்டை எதிர்பார்த்து நிக்கிற நேரம், இந்த அணுக்கள் உயிரணுக்கள் உள்ள போற நேரம், லட்சக்கணக்கான உயிரணுகள் ரன் பண்ண ரேஸ் ஓடுது. அதுல ஒன்னே ஒன்று அத்தனை முறையடிச்சு போய் முட்டையை தொடுமா, அதுக்கு பேர் குழந்தை. மற்ற அம்புட்டு செத்து போயிடும். இன்றைக்குள்ள ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இயல்பாவே இறைவன் பவரானதைத்தான் தெரிவு செய்கிறான். சாதாரணமா ஒரு உயிரணு நிறைய வந்தா எல்லா உயிரணுவும் செலக்ட் ஆகாது. எது ரொம்ப பவர்ஃபுல்லோ, எந்த உயிரணு அங்க வந்ததுல ஸ்ட்ராங்கோ, அதுதான் அந்த போட்டியில வின் பண்ணும். அது போய் முட்டையை பிடிக்கும். அது ரெண்டும் சேர்ந்து அதுக்கு பேர் ஜைகோட் செல். ஏஐ டெக்னாலஜி என்ன பண்ணிட்டு தெரியுமா? இந்த லட்சக்கணக்கான உயிரணுல இதுல பலசாலி யாரென்று கண்டுபிடிக்க வைத்தியர் சிரமப்படுவார். யாருப்பா பலசாலி, எப்படிப்பா கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்படுவார். ஏஐ அதை கண்டுபிடிச்சு கொடுத்துரும். இங்க உள்ள உயிரணுல இவர் தான்ப்பா, இவர் எடுத்து போட்டு சரியா வந்துடும். அந்த அளவுக்கு போன ஏஐ எதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது தெரியுமா? இந்த கிட்னிக்காக வேண்டி இவங்க கண்டுபிடிச்ச மெஷின் பேர் ஹெமோடயாலிசிஸ். 4 அடி உயரம், 90 கிலோ பாரம். ஒரு வெள்ளை கலர் மெஷினை நீங்க கண்டிருப்பீங்க. இந்த அளவு 90 கிலோன்னா எவ்வளவு சைஸ், எவ்வளவு பாரம். கிட்னி செய்யற வேலையில 25% கூட செய்யாது. ரப்புல் ஆலமீன் 2.5 இன்ச் 125 கிராம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய படைப்பு ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம். அத்தனையும் ஃப்ரீ, கண்ணு ஃப்ரீ, காது ஃப்ரீ, கால் ஃப்ரீ. ஆனா ஒரு அற்புதம் தெரியுமா? பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கு மட்டும் ஒரு ஏரியாவை மட்டும் அவன் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. அதான் இன்றைக்கு டாபிக், இன்றைக்குள்ள தலைப்பு. அது எங்க கையில கம்ப்ளீட் பண்ண தந்துட்டான். எல்லாம் கம்ப்ளீட். படிக்காத ஒரு ஆளை கூப்பிட்டு உட்கார வைக்கிறோம். உன் ஹார்ட் வேலை செய்தாப்பான்னு கேட்டா, இவர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். டாக்டர் ஹார்ட்டை விட படிக்காத ஆள் ஹார்ட் நல்லா வேலை செய்யும். சில பேர் டாக்டர் கிட்னியை விட இவர் கிட்னி சூப்பரா வேலை செய்யும். இதெல்லாம் நாம சொன்னாதான் வேலை செய்யுமா, படிச்சாதான் வேலை செய்யுமாண்டா? இல்ல, படிக்காட்டி வேலை செய்யும். அது பாட்டுக்கு அவருக்கு எல்லாமே ஒட்டவா வேலை செய்யும். ஒன்றே ஒன்று மட்டும் எம்டியா, அது மட்டும் என்னையா நாங்க டெவலப் பண்ணணுமா? எல்லார் கண்ணும் தெரியுது, எல்லா மூக்கு வாய் ஒர்க் பண்ணுது, எல்லா குடலும் இயங்குது. ஆனா ஒரு மூளையை மட்டும், ஒரு பகுதியை அல்லாஹ் பிளாங்க் ஆக்கிட்டான். இட்ஸ் அப் டு யூ. இது உனக்குரியதுப்பா. இஷ்டமாண்டா நீ நிரப்பிக்கோ, இல்லைன்னா விட்டுட்டு போயிரு. நிரப்பினா உன் மூளை வேலை செய்யும். மூளை வேலை செய்ய மட்டும் தகவல் உள்ள போடணுமா? ஹார்ட் வேலை செய்ய பிளட் உள்ள போட வேண்டிய தேவையில்லை, அது ஆல்ரெடி இன்பில்ட். விளங்குச்சா? கிட்னி ஒர்க் பண்ண ஒன்னும் பண்ண தேவையில்லையா, அது ஆல்ரெடி வேலை செய்யுமா? அறிவு மட்டும் வேலை செய்யாதான். ஒரு புள்ளை எடுத்து கதவுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சுட்டீங்கன்னு வைங்க, அது பாட்டுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு போறோம் நீங்க கேட்டீங்கன்னா வேண்டும். உனக்கு மொழி புரியலையான்னு கேட்டா புரியாதுண்டும், நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியலண்டும். இது என்னன்னு கேட்கும், உலகமே தெரியாது. இந்த அறிவு எப்படின்னா, இங்க தண்ணியை கொட்டிட்டு ஒரு ஸ்பஞ்சை வச்சா உறிஞ்சி எடுக்கிற மாதிரி இறைவன் என்ன பண்ண, எம்டி பண்ணிட்டு நீங்க வேண்டிய மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்கப்பா, இது உங்களுக்கு தரப்பட்டாச்சு அப்படின்ட்டாங்க. அதனால இந்த அறிவு இன்றைக்குள்ள கொலைகாரர்களை பத்தி நம்ம நாட்டில் பெட் ஸ்கேன் ஒரு ஸ்கேன் இருக்கு. அதை எடுத்து வச்சு பார்த்த உடனே தெளிவா விளங்குது, கொலைகாரன்பா. ஸ்கேன்ல சொல்லிடலாம் கொலைகாரன். எப்படின்னா இந்த முன்னாடி பகுதி, இதுக்கு சொல்லுவோம் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இந்த பகுதி தான் மனிதனுக்கு கிடைச்ச இதோட கல்வி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு பகுதிகளையும் படைச்சு வச்சிருக்கிறான். இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் என்ன ஆச்சுன்னா பிளாங்க்,
வளரலண்டா அது ஸ்கேன்ல காட்டிடும் இது வளரலண்டு. வளரலண்டா இதுதான் கண்ட்ரோல் யூனிட். ஒரு ஆளுக்கு கோபம் வந்தா, சிங்கத்துக்கு கோபம் வந்தா கட்டுப்படாது, அது பாட்டுக்கு கோபத்தை தீர்த்து. ஆனா ஒரு மனுஷனுக்கு கோபம் வந்தா அவன் அந்த இடத்துல கோபத்தை கட்டுப்படுத்தலாம். கட்டுப்படுத்துற துண்டு இந்த பகுதிகள், ஒரு சில பகுதிகள் இயங்கணும். அதுதான் கண்ட்ரோல் யூனிட். ஒரு மனிதனுடைய பரப்பில் அது வளரவே இல்லை என்கிறார்கள் விஞ்ஞானிகள். கண்ட்ரோல் யூனிட் வளரல, அது தானா வளர்க்கணும். அன்புக்குரிய தாய்மார்களே, அப்படி என்றால் உங்க பிள்ளையோட ஒவ்வொரு பகுதிகளையும் வளர்க்கும் பொறுப்பு உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா பிள்ளைகளும் ஃபித்ரா என்ற நிலைமையில் பிறக்குது. இறைவன் மேல இருக்கிறான் என்ற உணர்வு எல்லா பிள்ளைகளுக்கு ஆழமா இருக்கு. இதான் ஃபித்ரான்றது எல்லா பிள்ளைக்கும். மனித இயல்பு அவன் இறைவனை ஏற்றுக்கொண்டாலும் இல்லாட்டியும் திடீர் என்று அவன் கப்பல்ல போற நேரம் ஒரு பதட்டம் வந்தா, பிளைட்ல போற நேரம் பதட்டம் வந்தா மேலதான் பார்ப்பான். எப்ப நீ கீழே தான்ப்பா உள்ள போற, எவனும் கீழே பார்க்க மாட்டான், மேல பார்ப்பான். இறைவன் மேல என்ற உணர்வு அந்த நேரத்துக்கு அது வெளிப்படும். அது அதனோட அல்லாஹ் படைக்கிறான். ஃபஅபவாஹு யுஹிதானி அவ் யுனஸ்ஸிரானி அவ் யுமஜ்ஜிசானிஹி, அவனை யகூதியா கிறிஸ்தவரா நெருப்பு வணங்குறா மாத்துறது யாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்க உம்மா வாப்பா தான்ட்டாங்க. அப்ப தாய் தகப்பன் கையில என்ன கொடுத்தாச்சு, எந்த கொள்கையும் உள்ளுக்குள்ள போடலாம்னு கொடுத்தாச்சு. எம்டி பாக்ஸ், அதுக்குள்ள எதையும் போடலாம். இப்ப தாய்மார்களே, ஏன் நம்ம இதை பேசணும் தெரியுமா? ஒரு பெரிய பிரச்சனை. நாம் எல்லாம் நேரத்தை காலத்தை கடத்து கொண்டு போகிறோம். நம்ம புள்ளை அறிவாளியாக்குற டெக்னிக் வேர்ல்ட்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை கொஞ்சம் விழிப்படைய வச்சு தீனையும் அது கூட சேர்த்து சொல்வதற்கு தான் தலைப்பு தந்திருக்கிறாங்க நினைக்கிறேன். நன்றா புரிஞ்சுக்கோங்க. கல்முனையில ஒரு புள்ளை எடுப்போம், இலங்கையில ஒரு புள்ளை, அமெரிக்காவில் ஒரு புள்ளை. ரெண்டுக்கும் ஏபிசி படிச்சு கொடுத்தா இசட் வரைக்கும் தானே படிச்சு கொடுக்கலாம். கணிதம் படிச்சு கொடுக்குறாங்க. உலகத்தில் எங்க போனாலும் சைஃபர்ல இருந்து 9 தான் நம்பர். இதை பிரட்டி 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 போட்ட ட்ரில்லியன் பில்லியன் எல்லாம் வந்துடும். இவ்வளவுதான். அமெரிக்காவுக்கு போனாலும் 1 + 1 = 2, ஒன்னு கூட்டினா 2 தான். அது சைனாக்கு போனாலும் அமெரிக்காவுக்கு போனாலும் அதுதான். எல்லாத்துக்கும் ஒரே படிப்பு கொடுக்கறாங்க. ஆனா விளைவு ரிசல்ட் எடுத்து பார்த்தா இங்க விளைச்சல் கம்மி, அங்க ஆகோ ஓகோன்னு விளைச்சல். என்ன ஆகுது? நல்லா படிக்கிறாங்க, இங்க படிக்கல. படிக்கிறாங்க, அவர்கள் மாற்றப்படுற மாதிரி படிக்கிறாங்க, அதை விட கூடுதலா மாற்றல் படுறாங்க. கோப்பி குடிச்சு 3 மணிக்கு எழும்பி நித்திர கண்ல இருந்து எழும்பி எப்படியோ எழும்பி அதை பணப்பாடமாக்கி என்னென்னமோ பண்றாங்க. ஆனா நாம இதை கண்டுபிடிச்சோமா? இந்த மைக்க கண்டுபிடிச்சோமா? மொபைல் டெக்னாலஜி கண்டுபிடிச்சோமா? விண்வெளிக்கு போற அதாவது ராக்கெட்டுகளை கண்டுபிடிச்சோமா? ஜெட்டை கண்டுபிடிச்சோமா? இந்த பெரிய அகமதாபாத்ல அந்த விமானம் பறக்குது. அந்த பறக்கிற நேரம் இன்ஜின் ஃபெயிலியர் ஆகுது. அது எந்த பாரத்தை தூக்கி பறக்குது தெரியுமா? அந்த பேசஞ்சர், அந்த இரும்பு டன் கணக்கு, ஒரு 1/2 கிலோ இரும்ப எங்க பள்ளிவாசல் முன்னாடி பறக்க விட்டா முழு ஊரும் கை கட்டி பார்ப்போம். எப்ப இரும்பு பறக்குதாம்பா? 1/2 கிலோ இரும்ப பறக்க விட்டாலே ஆச்சரியமா பாக்குறோம் நம்ம. அவன் டன் கணக்கில் உள்ள இரும்ப மேல ஏத்தி பறக்க விட்டு 35,000 ஃபீட் 35,000 அடி மேல பறந்து அது பாட்டுக்கு பறந்துட்டு போச்சேன்னு இல்ல, லேண்டும் பண்றான். கொண்டு போய் குறிப்பிட்ட இடத்துல சரியான இடத்துல மாக்களை கொண்டு போய் நிப்பாட்டுறான். எந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறான்? எப்ப எங்களுக்கு அந்த மூளை இல்லையா? அவனுக்கு மட்டுமா? அவன் கண்டுபிடிச்ச டெக்னிக் என்ன? நம்ம நாட்டுக்கோழி இருக்குது, அது முட்டை போடுது, போடுற முட்டை எடுக்கணும். அவன் ஒரு கோழி கண்டுபிடிச்சிருக்கிறான், எல்லா நாளும் முட்டை போடுறதுக்கு என்ன பண்ணணும்? ஆஹா பார்க்கலாம், எதனால் கோழி முட்டை போடுது? இவ்வளவு போர்த்திறன் கிடைக்கணும், இவ்வளவு புரோட்டீன் கொடு, கோதி கால்சியம் கொடு. முட்டை சின்னதா வருதா, புரோட்டீனை கூட்டு. முட்டை உடையுதா, கால்சியத்தை கூட்டு. அப்ப கோதி கடமை வந்துடும். இந்த மாதிரி அதை கண்டுபிடிச்ச ஒவ்வொரு நாளும் முட்டை போடணுமா? இவ்வளவு சாப்பாடு கூடன்றான். ஒப்சர்வ் பண்ணி கணக்கெடுத்து சரியா பார்த்து கொடுத்தா ஆச்சரியம், முட்டை போட்டுட்டு போகுது. அது பாட்டுக்கு எல்லா நாளும் முட்டை போடுது. இப்படி கண்டுபிடிச்ச மாதிரி மூளைய வேலை செய்யற டெக்னிக் அவன் கண்டுபிடிச்சிட்டான். அவன் கண்டுபிடிச்சு போட்டுதான் இந்த சிலபஸை கொண்டு போய் உள்ள கொடுக்கிறான். நம்ம பிள்ளைக்கு கொடுக்கப்படுவது அவன் வேற என்னமோ கொடுத்துட்டு தான் கொடுக்கிறான். அங்கதான் பிரச்சனை. எங்க பிள்ளைக்கு அதே கொடுத்ததுக்கு என்னப்பா செஞ்சு செஞ்சு பார்க்கிறோம்,
எவனும் விமானத்தை கண்ட பாடி இல்ல, எல்லாத்தையும் எங்கண்டா அங்கன்றான். மேற்கத்திய நாடு ஈவி டெக்னாலஜி வரப்போதா? யாரு கண்டது? கல்முனையில கண்டுபிடிச்சாங்களா? கொழும்புல கண்டுபிடிச்சாங்களா? அது அங்கன்றான். அப்படியா? புதுசா இன்னொன்று வரும். இன்டர்நெட் அவன் தான் கண்டுபிடிச்சான், ஃபேன் அவன் தான் கண்டுபிடிச்சான், ரேடியோ அவன் தான் கண்டுபிடிச்சான். ஆன்சர் தெரியாட்டி சிம்பிளா சொல்லலாம், நாங்க கண்டுபிடிக்கவே இல்லை, எந்த லிஸ்ட்லயும் நாங்க வரமாட்டோம். அப்ப நாங்க மடையர்கள், எங்களுக்கு அறிவு இல்ல, எங்களுக்கு மூளை இல்ல. மூளை எல்லாம் இருக்குது, எங்க மூளை அதுக்குரிய விஷயத்துல வேலை செய்யாம இருக்கிறதுக்கான காரணம் ஒரு பேசிக்கலி நம்ம பிழை விட்டுட்டோம். இன்றைக்கு நாம ஒரு சிலதை உங்களுக்கு ஒரு சில அடிப்படைகளை மட்டும் முன் வைக்கிறேன். இதெல்லாம் புரிஞ்சிட்டு நம்ம இதுக்கு நேரம் கொடுக்கணுமான்னு யோசிச்சு பாருங்க. ஏனென்றால் மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிள்ளைகள் வளர்ப்பை பத்தியும் கேட்பான், தரப்பட்ட அமானிதத்தையும் கேட்பான், எப்படி வளர்த்தேன்னு கேட்பான். அன்பிக்கினியவர்களே, ஒரு பேசிக் பிள்ளைகளை அறிவாளியா மாத்த, எதுக்கு நாங்க அறிவாளியா மாத்தணும்? அது பாட்டுக்கு சும்மா இருந்துட்டு போலாம் தானே, பணம் சம்பாதிக்கலாம் தானே. சும்மா இருந்தாலும் பணம் சம்பாதிப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, காட்டுக்குள் ஒவ்வொரு தினமும் பயங்கரமான போராட்டம் நடக்குது. அது பட்டினிக்கான போராட்டம். சிங்கம் எழுந்தா அது இறைய தேடிட்டு இருக்கும், கூர்மையான கண்ணு, அந்த மாதிரி கிழிக்கிற பல்லு, அந்த நகமெல்லாம் அந்த ஸ்ட்ராங்கா நிற்கும். காட்டுக்குள்ள விலங்குகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. யானையோட உலகத்திலே உள்ள பாடி பில்டரை கூட்டி வச்சாச்சு. ஜிம்முக்கு போய் பொடி அந்த மாதிரி பண்ணின ஒரு பெரிய ஆளை கூட்டி வச்சாச்சு. இவன் தான் உலகத்திலே நம்பர் 1 பாடி பில்டர். யானை வந்தா ஒரு சின்ன யானையை போட்டு சண்டை பிடிண்டா 2 மிதி மிதி சட்னி ஆக்கி போட்டுரும். யானை பக்கத்துல பாடி பில்டர் நிக்க மாட்டான், தூக்குவானா, யானையை தூக்கி வீசுவானா? மனுஷனுக்கு அந்த ஆற்றல் கொடுக்கப்படல. குதிரை ஓடுது, உசைன் போல்ட்ட கூட்டி வச்சு ஓடுப்பா, குதிரையா நீயான்னு பாப்போம்டா, அது 2 அடி அடிச்சுட்டு ஒரே ஓட்டமா ஓடிடும். அது இறக்காம ஓடும். மனிதனால் மிருகங்களை தாண்ட முடியல. விலங்குகள்ட்ட பல்லோட போய் நம்ம பல்ல காட்டினா சிங்கம் சிரிச்சு செத்து போயிடும். சைஸ பாரு, பல்ல பாரு அப்படின்னு காட்டிரும். சிங்கம் வாழணும்டா காட்டுல இது நடக்கணும். பசி, பசி என்பது இந்த விலங்குகளுக்கு இறைவன் கொடுத்தது. பசியை பூர்த்தி செய்யணும்டா அதுக்கு இந்த மாதிரியான கூற பற்கள், பலமான கால், அந்த பலமான அந்த நெகங்கள், அந்த மாதிரியான விஷயம்லாம் தேவை. ஆனா ஒரே ஒரு விலங்கு அல்லாஹ் படைச்சான், மனிதனை படைச்சான். அவன் சின்னது, கண்ணு சின்னது. நாய் அளவுக்கு நம்ம கண்ணு தெரியாது, நாய்க்கு தெரிகிறது நமக்கு தெரியாது, காட்டுள்ள சில விலங்குகளுக்கு தெரிகிற மாதிரி நமக்கு தெரியாது. நம்ம காது ஒரு லிமிட்டை தான் கேட்கும். நம்ம நகம் அந்த மாதிரி இல்ல, பிடிச்சி எடுத்த கிழிச்சு எடுக்க இயலாது, நம்ம நகத்தால நம்ம பல்லால கொதறி பிச்சு எடுக்க இயலாது. அப்படி இறைவன் எங்களுக்கும் அதே பசியை தர்றான், தந்து போட்டு சொல்றான், அது உடம்பால வாழும், நீ மூளையால வாழணும், நீ அறிவால வாழணும். அதுக்கு உடம்பு, உனக்கு அறிவுன்ட்டான். இங்கதான் வித்தியாசம். நம்ம புள்ள உடம்பால சம்பாதிக்கிறேன்னா நம்ம அவுட். அத நான் உடம்பால சம்பாதிக்க திட்டல, அப்படியாவது கொண்டு போய் கொடுத்தா எல்லாம் நம்ம செய்வான். நான் என்ன சொல்ல வரேன்டா, உடம்பால வேலை செஞ்சு சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் இருப்பாங்க. எங்களுக்கு உடம்பு இல்ல, எங்க உடம்பு மாச்சலா தான் இருக்கு, எங்க மூளை ஆக்டிவா இருக்கணும். உடம்புல துடுதுடுப்பா இருக்கிறவர் பெஸ்ட் நினைச்சிடாதீங்க. விஞ்ஞானி என்ன பண்றான்டா, எப்ப மூளை ஆக்டிவான்னு பாரு, அவன் உட்கார்ந்துட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு உலகத்தையும் ஆபரேட் பண்ணுவான். ஏசி ரூம்ல உட்கார்ந்து 4 பட்டன் தான் அழுத்துவான். அவன் பாட்டுக்கு அவன் பிரெயின் வந்து அந்த மாதிரி ஒர்க் பண்ணும். எங்க பசியை தீர்த்துவதற்கு பல்லால போய் இன்னொருத்தனை கடிச்சு சாப்பிட இயலாது, எங்களுக்கு அப்படி செய்ய இயலாது. எங்க அறிவு வளர்ந்து இந்த அறிவால் தான் அந்த வேட்டையாடுதல் நடக்கும். அதுதான் இந்த அறிவை வளர்க்கணும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. எங்களுக்கு தரப்பட்ட கூற பள்ளி அறிவு, எங்களுக்கு தரப்பட்ட பலமான கால் அறிவு, எங்களுக்கு தரப்பட்ட அந்த பலமான உடம்பு, அதெல்லாம் தாண்டி அறிவு. காட்டுக்குள்ள போய் ஒரு பட்டன் நசிக்கினா முழு காடே அழிச்சிடலாம். அந்த அளவுக்கு பலமான 100 சிங்கம் சேர்ந்தாலும் இந்த ஃபேனை கண்டுபிடிக்க இயலாது, ஒன்றும் செய்யலாது. அப்படிப்பட்ட ஒரு பலமான அறிவை தந்துட்டு இந்த அறிவை வளர்க்க சொல்லிட்டான். ஏன் இதை பள்ளியில பேசணும் தெரியுமா? இதான் பெரிய பிரச்சனை. ஏன் பள்ளியில பேசணும்? வலக்கது ஜரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின்களையும் மனிதர்களையும் அதிகமானவர்களை நாம் நரகத்துக்கு படைச்சோன்ட்டான். இறைவா, நரகத்துக்கு படைச்சா என்ன தப்பு பண்ணினாங்க? கொலை பண்ணிட்டாங்களோ, விபச்சாரம் பண்ணாங்களா? அதிகமானவன் நரகத்துக்கு போனான்டா.
இப்படி வருவாங்களாம், ஏய் நீ டிஸ்குவாலிஃபைட், போ 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 நரகம் தள்ளுவானா. ஒரு சிலர்கள் மட்டும்தான் சொர்க்கமா, அதிக மெஜாரிட்டி நரகமா, மைனாரிட்டி சொர்க்கமா. என்ன தப்பு பண்ணினாங்க என்று குர்ஆன் ஆயத்து சொல்லுது தெரியுமா? வேற இடத்துல வேறலாம் சொல்லுது, இந்த இடத்துல என்ன சொல்லுது? வலக்கத் ஸரஅனா லி ஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். ஏப்பா ஜின்னும் தான், அதிகமான ஜின்னை தூக்கி அள்ளி நரகத்துல போட்டுருவானா, அதிகமான மனுஷனை போடுவானா. ஆனா அங்க மிருகத்தை சிங்கத்தை சொல்லல, புளிய சொல்லல. ஏன் தெரியுமா? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. அவங்களுக்கு கல்புகளை கொடுத்தோம், சிந்திக்க மறந்துட்டாங்க. ஏப்பா கல்ப கொடுத்தோம், சிந்திச்சியா? அது அப்படியே கிடந்து சும்மா வச்சிட்டு இருக்க தந்தோம். குற்றமாம், மறுமையில சிந்திக்காதது குற்றமாக வருமாம். வலஹும் அய்யுன் லா யுப்சிருன பிஹா. கண்களை கொடுத்தோம் பார்க்கவில்லை என்றான். குற்றமா இறைவா பாக்காட்டி? கண்ணை தந்தேன், நான் சும்மாவா தந்தேன்? நான் சும்மா படைச்சேன் நினைக்கிறீங்களா? சும்மா வீணா படைச்சு போட்டு நினைக்கிறீங்களா? அப்ப ஹசிபுத்து அன்னமா ஹலக்கனாக்கும் அபதா, சும்மா படைச்சு போட்டேன்னு நினைக்கிறீங்களா? அர்த்தமே இல்லாம அல்லாஹ் கேட்கிறான், அலம் நஜஅல் லஹு ஐனைன், ரெண்டு கண்களை உங்களுக்கு தரவில்லையான்னு கேட்கிறான். அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு கண்ணை கொடுத்தோம், வலஹும் ஆதானுன், காதுகளை கொடுத்தோம், லா யஸ்மஊன பிஹா, அதை கொண்டு அவர்கள் கேட்கவில்லை. உலாயிக்க கல்லனாம், அவர்கள் கால்நடைகளை போன்று என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப என்னையா, கண்ணை கொடுத்து பார்க்கலாம், நாங்க தான் பார்க்கிறோமே அல்லாஹ், அதான் தெரியுது, இவரை தெரியுது, அதை தெரியுது, இதை தெரியுது. இப்ப யாராவது அந்த அந்த குற்றச்சாட்டை வச்சா யாரும் மாட்ட மாட்டாங்க. அதையெல்லாம் எல்லாம் பார்த்துட்டனே, இந்த பள்ளியில ஃபேன் சுத்துது பார்க்கறேன் தானே அல்லாஹ், அந்த பார்வையா? அல்லாஹ் சொல்றான், அது கால்நடை பார்க்கண்டா, அதுக்கு புல் இருக்கிறது தெரியுது, அந்த புல்ல அது பார்க்கும். உலாய்க்க கல்ல நாம், அவங்க கால்நடை போன்று. பல் ஹும் அலல் சி, இல்ல இல்ல இல்ல, கால்நடை விட கேவலம். கால்நடை மூளையில, அதுக்கு கொடுத்த மூளையில இந்த அறிவு கொடுக்கப்படல. அதுக்கு கண்ணால பார்த்தா அதான் தெரியும், இது சாப்பாடுன்னு தெரியுது. உனக்கு கண்ணால பார்த்தா இந்த விதை எப்படி இந்த மரமா மாறிச்சு, எப்படி மழை வந்துச்சு, இது எல்லாமே உனக்கு புரியும், எல்லாம் புரியும். நீ அந்த மாதிரி பார்த்தியா? அந்த மாதிரி கேட்டியா? அந்த மாதிரி சிந்திச்சியா? உன் இறைவனை கண்டு கொண்டியா? உன் இறைவனை கண்டு கொள்வதற்கு உனக்கு தரப்பட்டது அறிவு. அந்த அறிவால் நீ இறைவனை கண்டு கொண்டியா? இறைவா நான் சாப்பிடுறேன், சத்தியமா நான் ஒன்னும் பண்ணவில்லை, எனக்கு ஜீரணமாகிறது என்றால் நீதான் இறைவா, எனக்கு மேல் உள்ள பவர் இது, நீதான் எனக்கு இதை செய்கிறாய், இல்லை என்றால் இன்றைக்கு நான் இறந்து போய் விடுவேன். இந்த அறிவை எல்லாம் கேட்கிறான். தந்தனே கால்நடைக்கு கொடுக்கலையப்பா, அதே லெவலில் ஒன்னு பேசினா தப்பு, நீ அதை விட கேவலம் பண்றான், அதை விட நீ கேவலம். அதனால இந்த அறிவை நாம் வளர்க்கணும். நம்ம பிள்ளைகள் அதுல மாச்சல் படக்கூடாது. நடக்கிறதுக்கு மாச்சல் பட்டா பரவாயில்ல, புறவைக்கு போய் அவங்களே ஜிம்முக்கு போய் ஏற்பாடு பண்ணுவாங்க, ஓடுவாங்க. அறிவால் சிந்திப்பதற்கு அவர்கள் மாச்சல் படக்கூடாது. குர்ஆன் நிறைய கேட்கிறது, அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், எப்படி இந்த ஒட்டகம் படைக்கப்பட்டதுன்னு அவர்கள் சிந்திக்க வேண்டாமான்னு கேக்குது. சும்மா பார்த்துட்டு ஒட்டகம் படைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு போக கூடாதான். பாத்தியா, அதுக்கு தண்ணி தாகம் வந்தா இது அதே ஒட்டகம் ஏன் கல்முனையில வரல, ஏன் பாலைவனத்துல வந்துச்சு? இங்க இருந்து அங்க போற வரைக்கும் இல்ல, நம்ம 4 பொட்டல தூக்கிட்டு போவோம். ஒட்டகம் சொல்லுமா, எனக்கு ஒரு 4 கண்டெய்னர் மாதிரி கொண்டு வாங்க, பின்னாடி நான் கூட்டிட்டு போனேன். ஷாமுக்கு போகணும்டா, 1000 கிலோமீட்டர் தாண்டி போகணும்டா, நிறைய தூரம் தண்ணி இருக்காது. தண்ணிய கண்டிச்சு 10 நிமிஷத்துல 130 லிட்டர் வாய வச்சு எடுத்த உடனே உள்ள போகுது. உள்ள போய் தேவைப்படுற மாதிரி டேங்க்ல இருந்து எடுத்து குடிக்குது. பிரயாணத்துல பாலைவனத்துல எல்லாம் காட்டுறேன் பாத்தியா? இதெல்லாம் சிந்தி. ஏன் கல்முனைக்கு ஒட்டகம் இல்ல, பாலைவனத்துல ஒட்டகம் இல்ல, நீ வாழ்ந்தே இருக்க மாட்ட. உன்னை மட்டும் படைச்சு வேலை இல்ல, உனக்கு தேவையான விலங்கு சேர்த்து படைக்கணும். எல்லாத்தையும் செஞ்சு போட்டு மழை இல்லைன்னா 50 பேர் செத்து போயிரும். அமெரிக்காவும் காலி, சைனாவும் காலி, நாங்களும் காலி. மழை மட்டும் நின்றுட்டு வைங்க, ஆர்டிபிஷியல் மழை உண்டாக்குவான். எவ்வளவுதான் உண்டாக்குவீங்க? ஒரு கிரவுண்டுக்கு போடுவீங்க, அது உள்ளத வச்சுதானே போடுவீங்க. ஒரு மூலகத்தை கண்டுபிடிக்கல, ஒரு மூலகத்தை இருக்கிறத மாத்தலாமே தவிர அசைக்காம போட்டு வச்சிருக்கிறான். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறது, இது எல்லாம் சிந்திக்கலாம் பழக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு இவைகளை எல்லாம் சிந்திக்க பழக்கணும், இல்லைன்னா குற்றவாளிகளாக மாறிடுவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப பாருங்க, நான் இதுல நிறைய பேச இயலாது. ஒரு 2 கண்டுபிடிப்ப சொல்றேன். அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க,
அதை அப்படியே அடுத்த பக்கம் பிரட்டி எப்படி நாம யூஸ் பண்றோம்னு பாருங்க. சில வேலைகள் அப்படிதான் பண்றோம். இருக்குதுன்னா இல்லைன்ற, இல்லைன்னா இருக்குதுன்றோம். மாத்தி புரியுறோமா மாத்தி விளங்குறோமோ தெரியல. என்ன எங்க கோளாறுன்னு புரியல. என்ன கண்டுபிடிச்சான் தெரியுமா? அறிவு வளரணுமா, சூப்பர் பாயிண்ட் ஒன்று இருக்குது. இந்த மூளையில ஒரு புள்ள மூளை பயங்கரமா வேலை பண்ணணுமா, எனக்கு எல்லா பாயிண்ட்டும் சொல்லலாது. நான் 1-2 சொல்லுவேன். எதுக்கு தெரியுமா? இதுக்கு நேரம் கொடுங்க. உங்க புள்ளைய வழங்க, காலம் ஓடிரும். அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. 2 வந்துச்சு. சிரிக்கி அழுகை மட்டும்தான் தெரியும். மற்ற அத்தனையும் அல்ல நம்ம கையில தந்தான். நாம பேசுற மொழியை பேசும், இழுத்து பேசினா இழுத்து பேசும், சுருக்கி பேசினா சுருக்கி பேசும். அம்புட்டு நம்ம கையில. அதுக்கு நேரம் கொடுக்காமல் காலம் கடந்த பிறகு கவலைப்படக்கூடாது. புள்ளைய வழிகாட்டல, புள்ளைக்கு வழிகாட்டணும் என்பதுக்கு சொல்றேன். குழந்தைகள் பிறக்குது, பிறந்தா இப்ப இந்த பிள்ளைகள்ல மூளை வேலை செய்யறது 2.5 வயசுல ஒரு அற்புதம் நடக்குது. சுபஹானல்லாஹ். நான் உன்கிட்ட சொல்றேன், எத்தனை பேர் எத்தனை வீட்டுல இது நடந்துச்சு. 2.5 வயசுல அறிவு திறக்கப்படும். சில பிள்ளைக்கு 2ல திறக்கப்படும், சில பிள்ளைக்கு 2.5, சில பிள்ளைக்கு 3. இது வந்துச்சுன்னா மேற்கத்திய நாடுகள் அதை கண்டதுல இருந்தே பின்னாடி நிப்பாங்க. என்ன ஆச்சரியம், படிச்சுட்டு வந்து நான் பார்க்கிறேன். திறக்கப்படுவது அதை வீடியோல வழங்கும். திறக்கப்படுவதா இல்லையான்னு உள்ளுக்குள்ள அதுக்கு சில சிம்டம்ஸ் வச்சிருப்பாங்க. எல்லாம் வச்சிருக்கிறான். அந்த டைம் போட்டு குழி தோண்டி புதைக்கிறான். மூளை எப்ப ஒன்னாகுதோ அப்ப போய் பூஸ்டிங்க கொடுக்காம மூளையை ஓப் பண்றான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதாவது இன்ஜினை ஒன் பண்ணாதான் கார் ஓடும். இவன் இன்ஜினை ஒன் பண்ணி இவனுக்கு வேணும், ஆனா 1 hour டைம்ல ஆஃப் ஆக்கி விடுறான். அது எப்பப்ப கார் ஓடும்? என்னாச்சு? இறைவன் இந்த அறிவை துறக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. நம்ம பிறந்துட்டோம். பிறந்த உடனே ஜனாதிபதி வீட்டு புள்ள எடுங்கப்பா, பூந்தி எடுங்க, லட்டு எடுங்க, எல்லாம் எடுங்க. ஜனாதிபதி வீட்டு புள்ள தானே, பிடிச்சி எல்லாத்தையும் அமுக்குங்கண்டா அதோட போக வேண்டியதுதான். ஏன்டா இன்னும் பல்லு வளரல, குடல் வளரலன்னு அர்த்தம். பல்லு வந்தாதான் செமிப்பாடு அடையும், ஜீரண தொகுதி ஃபில் ஆகும். இதே மாதிரி குழந்தைக்கு அறிவு வேலை செய்யற ஒரு டைம் இருக்குது. என்ன பண்ணணுமா? எம்டி மூளையில ஒன்னு ஆரம்பிக்குதான், கியூரியோசிட்டி. அந்த பிரெயினுக்கு அறிவு தாகம் தொடங்குமா. எங்க பிள்ளைக்கு பசிக்குதுன்னா அழுகுது. இப்ப எங்க பிரச்சனை? இது 2வது அறிவு வேண்டுவாங்க. வயிறுல பிரச்சனை, அறிவுல பிரச்சனை வந்துடும். வயிறு என்பது 2வது, இந்த அறிவு வளர்றதுக்கு இது 2வது. சோ இங்க பசி வந்த உடனே சாப்பாடை கொடுப்போம். கொடுத்தா புள்ள சாப்பிட்டுரும், பசி பெயரும். அன்பு சகோதரர்களே, உங்களுக்கு தெரியுதா? வாப்பாமார்கள் உம்மாமார்கள் 2 பேரும் சேர்ந்து தண்ட புள்ள ஜீனியஸ் ஆற புள்ளைய தெரியாம குழி தோண்டி போதிச்சிட்டோம். எப்ப தெரியுமா? பசி வந்தா சாப்பாடு கொடுக்கிறோம். எங்களுக்கு அதை சொல்லி தரல. பசிக்குதுன்னு அழுகுது, நம்ம கொடுத்துறோம், பாலை கொடுத்துறோம், அதை கொடுத்துட்டோம். இதே மாதிரி குழந்தை அறிவு தாகத்தில் அழுவும். அப்படி அழுவுமா நீங்க கேட்பீங்க, ஏன்னா நீங்க கண்டுகொள்ளல. உங்க பிள்ளைக்காக நேரம் கொடுங்க. நீங்க எடுத்து ஒரு பேனால எழுதுங்க, ஏர் கண்டிஷன், கார், வாகனம், பங்களா எல்லாத்தையும் போடுங்க. எத்தனை கோடி சம்பாரிச்சிங்கன்னு போடுங்க. புள்ளைய எவ்வளவு தூரம் அறிவுரை சொல்லி வளர்த்தீங்கன்றதையும் பாருங்க. ஏன் தெரியுமா? அம்புட்டையும் வாயில எதையாவது வச்சுட்டான்னு வைங்க, மைனஸ் ஆக்கிட்டு போயிடும். போதைக்கு அடிமை ஆயிட்டான்னு வைங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான்னு வைங்க, முழு சொத்து மைனஸா போயிடும். சொத்து பிளஸ்ஸா மைனஸான்னு தீர்மானிக்கிறது உங்க புள்ள. அதனால் புள்ள பின்னாடி எவ்வளவு நேரம் நீங்க கொடுத்தது என்பது ரொம்ப முக்கியம். புள்ள ஒரு 2.5 வயசு 3 வயசுல கேட்கும், அம்மா இது என்ன? கேட்டுச்சா? ஆமா இது கேட்டுச்சு, எங்க வீட்டு பிள்ளையும் கேட்டுச்சு. இதுல என்ன ஆச்சரியன்னு கேட்பீங்க. கல்முனையில கேட்காதவங்க இருக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியுமா? அதான் அறிவாளி ஆக்குற இடமே. அமெரிக்காவில் தாய் தாபம் புள்ளைய வளர்க்க மாட்டாங்க, டே கேர் சென்டர்ல போய் போட்டுருவாங்க. அது மட்டும் கேள்வி கேட்க தொடங்கால அந்த புள்ளைய செக் பண்ணுவாங்க. கேள்வி கேட்க தொடங்கிச்சு அவங்க அந்த மாதிரி சந்தோஷப்படுவாங்க, ரிப்போர்ட்டே கொடுப்பாங்க. நம்ம நாட்டில் கேள்வி கேட்க தொடங்கிச்சு பொத்துவாய தொண எப்ப பார்த்தாலும். ஆனா அவன் கேள்வி கேட்கலன்னு கவலைப்படுறான், நம்ம கேள்வி கேட்கிறோம்னு கவலைப்படு. அதான் பிரச்சனை. தலை கீழே பிறண்டிருக்குது. நீங்க நினைக்கிறீங்களா இறைவன் சும்மா செய்யறாண்டி? இந்த மலையை சும்மா பொழிவிக்கிறான் விளங்குதா? உங்க முன்னாடி உள்ள கடல் சும்மாவா? அப்படி பிளான். நீங்க பிடிங்க மீன் பற்றாக்குறைன்னு சொல்ல மாட்டீங்க. இவ்வளவு காலம் நீங்க பிடிக்க குட்ட அது பாட்டுக்கு எப்போ மீனை பிடிக்காம விட்டா
பிடிக்காம விட்டாதான் பிரச்சனை. மீனை பிடிக்க விடுங்க. கைபாபு என்று ஒரு ஃபாரஸ்ட் இருந்துச்சு. இவன் உள்ள புலியெல்லாம் அமெரிக்கால அந்த காட்டுல உள்ள புலிய ஒரு பக்கமும் மான ஒரு பக்கத்தையும் போட்டு இவன் சின்ன கொடுத்தான். அழிஞ்சு போச்சு. நீங்க படிச்சு பாருங்க. மானுக்கு மான் வந்து ஒரு 100 மானை வச்சா 2 புலிய வச்சு அவன் பேலன்ஸ் பண்ணுவான்ல. இது மானுக்கு சாப்பாடு முடிஞ்சு மேல போய் போய் பார்த்து மான் செத்து போச்சு. இறைவன் எல்லாம் அப்படி படைச்சு வச்சிருக்கிறான். அந்த கடலை படைச்சா அவனுக்கு தெரியும் எவ்வளவு உப்பு போடணும், என்ன மாதிரி வைக்கணும், எல்லாம் கம்ப்ளீட். இதுல போய் எங்களுக்கு கையடிக்கிறது ஒன்றுமே இல்லை. நாம ஒரு புள்ள கேள்வி கேட்குதுன்னா சும்மா அல்லாஹ் சும்மா படைக்க மாட்டானே. ரப்பனா மா கலக்தா ஹாதா பாத்தியா, இதானே மூமின் சிந்தனை. நீ ஒரு கொசு வந்து நிக்குது, சும்மா படைக்கல. இது சும்மா வீணா படைக்கல, காரண காரியத்தோடு தான் படைச்சான். ஒரு மூமின் இதெல்லாம் பார்த்து வானம் பூமி எல்லாம் பார்த்து சொல்லுவான, ரப்பனா மா கலக்தா ஹாதா பாத்திலா, நீ எதையும் வீணுக்கு படைக்கவில்லை இறைவான்னு சொல்லுவான. எங்க புள்ள கேள்வி கேட்டது வீணா பார்த்தோமா? என்ன கேட்டுச்சு? அப்பா அது என்ன? சரி சும்மா இருந்தா சொல்லுவார் அது பஸ் ராஜா. சும்மா இருக்குமா புள்ள? அடுத்த கொஸ்டின் வந்துடும். பாப்பா அது ஏன் அப்பா ரோத சுத்துது? பாப்பா ஒரு பாப்பாரு, நானே இவ்வளவு பிரச்சனை, பிசினஸ் பிரச்சனை, அட தலை சுத்துதுடா, கொஞ்சம் வாய பொத்திடுறீங்கன்னு. அவன் சும்மாவா இருப்பான். அடுத்த கேள்வி வந்துடும். எப்படி பசி வருவதோ, ஏன்னா லஞ்ச் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் தான் தருவேன், அதன்னு 1:30 மணிக்கு உமா கேட்டா பிடிக்கும், அதே நம்ம 4 மணிக்கு கேள்வி மறுபடி கேட்கிற. ஒரு நைட்டுக்கு சாப்பிட்டா போதும். சின்னது 1:30 மணி தேர்தல கேட்டா சின்ன அழுது கேட்டா கொடுப்பாங்க பாலை. இறைவன் பாலை ரெடி பண்ணிடுவான், ஃப்ரெஷ்ஷா கொடுத்துருவான். விளங்குச்சா? புள்ளைக்குரிய எல்லாம் ரெடி ஆயிரும் மாதிரி அடுத்த கேள்வி வரும். பாப்பா புகை போகுது பாப்பா, அது ஏன் பாப்பா போகுதுன்னு கேட்பான். ஒரு அடி, எனக்கு புகை போகுதுடா, இதுக்கு மேல சொல்லாத, நிப்பாட்டு. நாங்க எதை ஆஃப் பண்றோம் தெரியுமா? இந்த பிரெயின் இன்ஜினை ஒன்னாக்கணும்டா டேட்டா வேணுமா, தகவல் வேணுமா. எந்த புள்ளைட மூளையில தகவல் கூட இருக்குதோ, நம்ம மாரியா மொண்டசிரி என்ற ஒரு அம்மா அவ கண்டுபிடிச்ச ஒரு புக் எழுதுறா, அப்சார்பன்ட் மைண்ட். அந்த புக்குக்கு போறதான் மொண்டசிரி. இப்ப நர்சரி என்றீங்களே பாடல் பாடசாலை, அந்த அம்மா பேர்ல வச்சதுதான். உறிஞ்சி எடுக்கும் குழந்தை, அது ஆற்றல நினைச்சும் பார்க்கல. என்ன அது? நீங்க உலகத்துல 50 மொழியை போட்டாலும் 50 மொழியையும் ஒரு டாக்டரால் முடியாதான். சின்ன குழந்தை உரியுமா? அவ்வளவு ஆற்றல், அமேசிங் என்றான். சின்ன குழந்தைய லேசா பார்க்க வேணான்றான். அது 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 என்னன்னே நமக்கு தெரியல. நான் என்ன குர்ஆன மனப்பாடமாக்கி யோசிக்கிறோம், அதை தாண்டி மனப்பாடமாக்கு. அப்படி ஒரு ஆற்றல் அந்த பிரெயின்ல எல்லாம் வச்சிருக்கிறான். வச்சா அது ஒன்னாகிற டைம்ல வயிற்றுக்கு பசி வந்து எதுக்கு வருவது? உடல் வேலை செய்யணும்டா எல்லா செல்லும் பசிக்குதுன்னு கேட்கும். அப்பதான் நம்ம உள்ளுக்குள்ள அனுப்பி எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துருவோம். கால் நடக்கிறதுக்கு, கண்ணு பார்க்கறதுக்கு, காது கேட்காம ஒரு ஆள் நீங்க பசியில இருங்க பார்ப்போம், கண்ணு தெரியாம போயிடும். உங்க கண்ணு குருடா இல்ல, வாயால உள்ள போட்டா கண்ணு விளங்க ஆரம்பிச்சிடும். எல்லாம் நார்மல் ஆயிரும். இப்ப கொஞ்சம் சுகர் கம்மி ஆயிட்டு, ஏன்டா இப்ப கண்ணு தெரியலன்னா சாப்பாடு போகல. இதே மாதிரி மூளை வேலை செய்ய அதுக்கு ஒரு வேலை தேவையாம். காரை கொண்டாந்து வச்சுட்டோம், பெட்ரோல் அடிச்சாதான் கார் போகும். மூளை வேலை செய்ய என்ன வேணும் தெரியுமா? தகவல் வேணுமா? அந்த தகவலை நீங்க சொல்லி கொடுக்க கூடாதான், அதுவா கேட்குமா? மாமா ஏம்மா இந்த ஃபேன் சுத்துது, ஏம்மா இந்த மைக்கு சத்தம் கேட்குது, அது கேட்கிற நேரம் மடத்தனமா என்னமோ கேட்குது போல உளருது மாதிரி நினைக்க கூடாது. அவன் அந்த டைம்ல கொடுத்தான். நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? நீ கேட்காது, நான் சொல்லித்தாரதை மட்டும் கேளு. இது மைக் பாடமாக்கு, அது மேலே கீழே முழிக்குது. எதுக்கு மைக் எனக்கு? அது கேட்ட கேள்விக்கு தான். பசிக்கிற நேரம் தாமா சாப்பாடு கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு பசி இல்லை, நம்ம நாட்டில் அதுவும் தலைக்கீழ தானே. பிள்ளைகள் பசி பொறுக்குமா? பொறுக்காது. ரமலான் காலத்துல பார்த்துப்பீங்க, புள்ளை எப்பமா பாங்கு சொல்லுவாங்க, பெரியவங்க பொறுத்தாலும் அது தொண நினைக்கும். சின்ன பிள்ளைக்கு நான் கண்டிக்கிறேன், சாப்பாடு எடுத்துட்டு போய் உருண்டை பிடிச்சிட்டு உம்மா பின்னாடி ஓடுவா, வாயத்துறமா இது காக்காக்கு, இது மாமாக்குன்னு கொடுப்பாங்க. அட புள்ள வந்து ஓடும் சோற கண்டா, வேணாம் ஏண்ட சாப்பாடை கண்டா பயம். பசி இல்லாத நேரம் டைம் ஷெட்யூல்ல சாப்பாடு கொடுக்கறது. அதுக்கு இதுக்கு மேல ஏனாமா உள்ள போட்டா வெளியே வந்துருமான்னு சொல்ல தெரியல, அது ஓடிரும். ஏண்டா நமக்கு தேவைப்பட்டால் தான் போகணும், தேவைப்படாம போட்டோன்னு வைங்க, போட்டது சேர்ந்து வெளியே வந்துடும். என்னை ஒரு வீட்டுல கொண்டு போய் சாப்பாடு தந்து வாழைப்பழத்தையும் தந்து இன்னொரு வாழைப்பழத்தையும் தந்தா இதுக்கு மேல போட்டா சேர்ந்து வரும். இதோட நிப்பாட்டுங்க. இதுக்கு மேல வட்டலாப்பம் உள்ள போனதெல்லாம் எல்லாத்தையும் காண வேண்டி வரும்.
என்ற லெவல் பண்ணிட்டான். இதே மாதிரி பிள்ளைகளுக்கு தேவைப்பட்டது. சில நாடுகள்ல சட்டம் தெரியுமா, பாலர் பாடசாலை ஏபிசி சொல்லி கொடுத்தா ஃபைன் பண்ணிடுவான் கவர்மெண்டால வந்து. எப்படிப்பா திணிச்ச? லண்டன்ல 3 வருஷமா டீச்சர் கிரவுண்ட்ல தான். நம்ம நாட்டுல என்ன சொல்லுவான், இந்த ஸ்கூலுக்கு சேர்த்துடவே கூடாது, விளையாட்டு டீச்சர் பாத்தீங்களா, அவங்க சேர்ந்து விளையாட்டு, நாங்க சொல்லி கொடுக்கிறோம் பிளே கிரவுண்ட்ல. இதுக்கு பேர் பிளே கிரவுண்ட் இல்ல பிளே தெரப்பி. அந்த 3 வருஷம் பிளே கிரவுண்ட்ல இருந்தேன்னு வைங்க, குழந்தையோட மாற்றமே வேற, அது வேற ஸ்டடி. அதெல்லாம் விட்டுருங்க. நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்டா, இந்த கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாம் உலகத்துல நிறைய இருக்குது. இது பாய்லர் கோழியில மட்டும் இல்ல, மனிதனை அறிவாளியாக்குவதற்கு எக்கச்சக்கமா கண்டுபிடிச்சிட்டான். நம்ம என்ன பண்ணிட்டோம்டா, இது நமக்கு தெரியல. எப்ப அப்பம் பாட்டம் காலத்துல இருந்து ஏதாவது ஒன்று சொன்னா அதையே சொல்லிட்டு வர்றது. அதுக்கு மேல மொடனா என்ன செஞ்சான், நாம் அதனால் பெரியவர்களே, இறைவன் ஒரு புல்லை எடுத்து வீசுதா, அதுக்கு பின்னாடி அர்த்தம் இருக்குன்னு நினைச்சிருங்க. கடிக்குதா, அர்த்தம் இருக்குன்னு நினைங்க. எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கிறது, உங்களுக்கு தெரியல. ஒரு பையன் கிளாஸ்ல சரியான சண்டு, அவ்வளவு வேணாம், நீங்க போய் ஒருத்தன் கொலைகாரனா பாக்குறீங்கன்னா அவனை வச்சு ஹிஸ்டரியை கிண்டி பார்த்த, ஏன்பா கொலைகாரன்டா, அவங்க வாப்பா கடுமையா பிடிச்சி அடிச்சிருந்தான்னு வைங்க, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் a ரியாக்ஷன். எல்லா செயலுக்கும் மறு செயல் இருக்குது. ஸ்கூல்ல ஒருத்தன் அடிச்சுட்டே இருக்கிறான், ஏன்ட்டு அப்படி இதுக்கு முன்னாடி வந்தாங்க, என்னப்பான்னு கேட்டேன், ஏன்பா உங்க வாப்பா என்ன பண்ணுவாரு, உமா என்ன பண்ணுவாரு கேட்டேன். வாப்பாக்கு கடுமையான பயம், எப்ப பார்த்தாலும் சைத்தா மாதிரி இருப்பான், பிடிச்ச அடி அடின்னு அடிப்பாரு. இவன் அத்தனை அடியை வாங்கிட்டு போய் பக்கத்துல உள்ளவனுக்கு ஒரு அடி. ஸ்கூல்ல எப்ப பார்த்தாலும் ஸ்கூல் இது அப்படியே நடக்குது. இவன் அடிக்க வீட்டுக்கு கம்ப்ளைண்ட் வர, வாப்பா அடிக்க இவன் திரும்ப போய் அந்த அடி அங்க கொடுக்க, திரும்ப கம்ப்ளைண்ட் வர, இப்படியே போகுது. பிரச்சனை வாப்பாட்ட, பொடியன்ற பிரச்சனை இல்ல, இந்த மூளை இயங்குற சிஸ்டம் தெரியல. இந்த மூளைக்கு இந்த கல்வி இயங்குற ஒரு சிஸ்டம் இருக்குது. அது ஒன்றை எடுத்தா ஒன்றை கொடுக்கும். ஒரு புள்ள அட்வான்ஸ் லெவல் ஓஎல்லாம் 9 எடுத்துட்டு, உமா டீச்சர் நல்ல புள்ள, அந்த புள்ள என்ன ஆச்சுன்னா எக்ஸாம் எழுத முடியாதுன்னு வருவது. நான் உங்களுக்கு ஒரு சும்மா சொல்றேன், பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்க. இதெல்லாம் படிக்கணும்ன்றேன். நம்ம பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு இந்த பேசிக்க படிச்சாதான் எங்க பிள்ளைகளை அறிவாளி ஆக்கலாம். அப்ப அந்த உமா கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்தா என்னன்னு கேட்கிறேன், இந்த புள்ள 9 எடுத்தது, இப்ப டாக்டர் ஆகலாம், அவ்வளவு மெமரி பவர் இருக்குது, அவ்வளவு டேலண்ட். இப்ப எக்ஸாம் எழுத மாட்டான். ஒரு கவுன்சிலரை பொறுத்தளவுல எழுத மாட்டான்டா எழுதுங்கன்னு சொல்லக்கூடாது, நீங்க போய் எக்ஸாம் உங்களுக்கு போங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அது அட்வைஸ். எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்லாம அது பேச்சு முடிகிற நேரத்தில் நான் எக்ஸாம் எழுத போறேன்னு சொல்லணும், அதான் சக்சஸ். இதுக்கு உலகத்தில் கண்டுபிடிச்சாங்க நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம். தொடாம ஒன்னும் பண்ணாம சொன்ன கதையை மட்டும் கேட்டுட்டு இருந்து அந்த பிரெயினுக்கு பம்ப் பண்ணுவாங்க, NLPன்னுவாங்க, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம். நான் என்ன பண்ணினேன், 2.5 மணி நேரம் உட்கார்ந்து பேசுறத கேட்டேன். அந்த புள்ள ஒரு 1/2 மணி நேரம் பேச்சு, 1 மணி நேரம் பேச்சு. நான் என்ன பண்ணேன்டா கண்டுபிடிச்சிட்டேன், மூளையில இது எமெக்டலான்னு ஒரு பகுதி இருக்குது, அதுல ஒரு பயம் உருவாயிட்டு. இப்ப அந்த புள்ளையோட மனசுல ஸ்ட்ரெஸ் இருக்குது. அது ஏன் எதுக்குன்னு சொன்னா டைம் போதாது. இது நந்த உடனே நான் என்ன பண்ணேன், எக்ஸாமுக்கு போமா நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல, வல்லாஹி முடிய எழும்பி நான் போறேன் சார், நான் சத்தியமா எழுதுவேன். அல்லாஹ் மீது ஆணையாக 2.5 மணி நேரமா நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல, நீ எக்ஸாம் போகணுமான்னு. நான் செஞ்சது சின்ன தியரி. பிரெயின்ல ஒரே நேரத்தில் 2 இருக்காது, அது எனக்கு தெரியும். என்ன இருக்காது, ஸ்ட்ரெஸ்ஸிங் கான்ஃபிடென்ட் ரெண்டும் ஒரே நேரத்தில் இருக்காது. ஒரு ஆள் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் வந்தா கான்ஃபிடென்ட் ஓடி போயிடும், கான்ஃபிடென்ட் உள்ள வந்தா ஸ்ட்ரெஸ் காணாம போயிடும். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு புள்ள வீட்டுக்கு வந்து முழிக்குதுண்டா, பிரச்சனை எங்கன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க படிக்கணும் என்று சொல்றேன். அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், நீங்க ஏமா ஸ்கூல் போறீங்க போகல எக்ஸாம் போறீங்க நான் கேட்க தேவையில்லை. பிரெயின் ஸ்ட்ரெஸ் ஆகிக்க அமைக்கலாம், ரிலீஸ் பண்ணணும். கான்ஃபிடென்ட் கொடுத்தேன், கொடுத்துட்டே போனேன். புள்ள கான்ஃபிடென்ட் ஆனோன்னு ஸ்ட்ரெஸ் காணாம போச்சு. புள்ள எழும்பி சொல்லிச்சு, ஆமா சார் நான் போவேன்ட்டுச்சு. இவ்வளவுதான். அல்லாஹ் படைச்சு சில விஷயங்களை வச்சிருக்கிறான், கண்டுபிடிச்சு அது உள்ளுக்குள்ள போட்டோன்னு வைங்க கிளியரா போயிரும். அதெல்லாம் பெரிய புதுமை இல்லை. நம்ம பிள்ளைகள் ஒரு சில இடங்களில் நம்ம அதை தவறினால் என்ன பண்ணணும் என்று தெரியாட்டி, நேற்று கூட ஒரு ஆள் கால் பண்றாரு, பாருங்களேன் நல்லா இருந்தா கேம்ப் போயிட்டான்,
இப்ப எங்கெங்கயோ தூக்கிட்டு போறோம். உங்கள்ட்ட பேசுறேன், இப்படிதான் நான் செய்யறது இல்லம்மா, நான் வேணும்டா தர்றேன், நான் கல்முனை போறேன் இப்படின்றேன். இல்ல சீக்கிரம் கொண்டு போயிருவாங்க, பார்த்து கொஞ்சம் பாருங்களேன். கேம்புக்கு போயிட்டானா உளறானா, உளரலாம், சின்ன பிரச்சனை நடந்துரும். இன்னும் இரும்பாலையா படைக்கப்பட்டிருக்கிறோம். எங்க மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேசிக்கா வெட்டினா சரி, காத்துல வீசினா சரி, ஏதோ பண்ணினா சரின்னு நினைக்கிறாங்க. அங்கதான் பிரச்சனை. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் படித்து நம்ம பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்கணும். சரி, நான் இதுக்கு மேல அதை பேச இயலாது. ஏண்டா இது பாடமா தான் நடத்தணும். தலைப்பு போட்டுட்டாங்க, ஆனா அதிகமா இது பொம்பளைக்கு தான் பேசணும். ஏன்னா வீட்டுல பேசுற நானும் நீங்களும் வளர்க்க மாட்டோம். நான் பேசலாம், 2 நாளைக்கு மைக் பிடிச்சி பேசுவேன் பிள்ளைய பத்தி, நான் படிச்சதெல்லாம் எனக்கு வளர்க்க தந்தேன்னு நீங்க ஓடிடுவேன். ஒரு புள்ள இங்கால ஏறி மறுப்புள்ள அங்கால இறங்குற டைம்ல பொறுமையை பேசிருப்போம். அப்பதான் நிஜமா பொறுமை சோதிக்கப்படுவாங்க. ஆம்பளைக்கு ஏழுமானது ஒன்று இருக்கு, பொம்பளைக்கு ஏழுமானது ஒன்று இருக்கு என்றாலும் தலைப்பு தந்ததனால் ஒரு சில அடிப்படைகளை சொல்லிட்டு இதை நீங்க கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு வேண்டிய மொழி உள்ள போடலாம், வேண்டிய விதத்துல மாத்தலாம். இது ரசூல்லா சொல்லிட்டாங்க, புகாரி முஸ்லிம்ல வருவது. வாப்பா உம்மாக்கு மாத்தலும்ட்டாங்க. முத்தஃபகுன் அலைஹ், உம்மா வாப்பா வேண்டியதை போடலாம் பண்றாங்க. அல்லாஹ் ஃபித்ரால தான் படைக்கிறான், நீ இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது கேட்ப மாறும்ட்டாங்க. சரி, இப்ப நான் ஒரு மெசேஜ் வைக்கிறேன், எப்படி வளர்க்கணும், எப்படி கட்டமைக்கணும் என்றதெல்லாம் ரெண்டாவது நீங்க பாருங்க. நாம் செய்கிற ஒரு தவறை இப்பொழுது சுட்டி காட்டுகிறேன். அன்பாந்தவர்களே, இப்ப புள்ளைய வளர்த்துட்டோம், படிப்பிச்சிட்டோம், சரிப்பா அறிவாளி ஆக்கிட்டோம். இப்பதான் நாம ஒரு விஷயத்தை பார்க்கணும். உலகத்திலே நம்ம நேரம் காலம் எல்லாம் கொடுத்து எங்களுக்குரிய சிலபஸ கொடுத்துட்டோம். சரி, எல்லாத்தையும் கொடுத்து மெனக்கெட்டுட்டு வந்தா வாப்பாவுக்கு எதிராக பேசலாம், நாக்கு கடியில் என்னமோ வைக்கிறான், படிச்சவன் என்று சொல்லுகிறான். இந்த படிப்பு தான் அவனை மாத்தும் என்று இருந்தா அதானே சொன்னீங்க, படிக்க விடுங்க படிக்க விடுங்க படிக்க விடுங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, படிச்சவன் சிகரெட் குடிக்கிறானே, படிச்சவன் கொலை பண்றானே, கொழும்பு பல்கலைக்கழகம் பட்ட பகல்ல கொழும்பு கேம்பஸ் கிளம்பு 7, அந்த கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு இசட் ஸ்கோர்ல வர்றாங்க. போட்டி போட்டு வந்தா ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் காதலிக்கிறாங்க, 2 பேரும் காதலிக்கிறாங்க. காதலிச்சிட்டு வந்தா பட்ட பகல்ல ரேஸ் கோர்ஸ்ல அவன் கூட்டிட்டு வந்த ஏதோ தகராறு போல, படிச்சவன் தானே, கத்தி எடுத்து பட்ட பகல்ல களத்தை வெட்டுறான். அறுத்துட்டு போனா வெள்ளம்பிட்டி வரைக்கும் போகல, 10 கிலோமீட்டர் போகல. கொழும்பு 7 ஹை செக்யூரிட்டி ஜோன், சிசிடிவி எல்லாம் நிரம்பி இருக்கும். பகல் போற வழியில பிடிச்சி எடுத்துட்டு வந்தாங்க. நான் கேட்கிறேன், உன் படிப்பு மட்டும் ஒரு மனுஷனுக்கு வந்தா ஃபுல்ஃபில் ஆயிருவாங்களா? அதான் கொஸ்டின். இதுக்குதான் இப்ப உங்களுக்கு தேவை, அது பொம்பளைக்கு தேவை. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் தெரியுமா? கஷ்டப்பட்டுட்டோம், என் மகன் டாக்டர் ஆயிட்டான், என் மகன் இன்ஜினியர் ஆயிட்டான். இப்ப உங்களை பாப்பான்னு நினைக்கிறீங்களா? உலகத்துல நல்லவனா வாழ்வான்னு நினைக்கிறீங்களா? அப்படி வாழ்வதாக இருந்தால் அமெரிக்கர்கள் தான் உலகத்துல நல்ல வாழணும். நம்ம நாட்டில் அட்வான்ஸ் லெவல் இப்போ குவாலிஃபிகேஷன். இப்ப இதுக்கு முன்னாடி கேட்பாங்க எஸ்எஸ்சி பாஸான்னு கேட்பாங்க. 8ஆம் ஆண்டுல இருந்துச்சு, 6ஆம் ஆண்டுல நிப்பாட்டி வேலைக்கு அனுப்புவாங்க. இப்ப அதெல்லாம் மாறி அட்வான்ஸ் லெவல். இந்தியாவுக்கு பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா அவன் நம்ம அட்வான்ஸ் லெவல் மாதிரி எதை பார்ப்பான் தெரியுமா? டிகிரி. ஒவ்வொரு ஆளும் டிகிரி எடுத்திருப்பான், வீட்டுக்கு வீடு டிகிரி. அமெரிக்காவுக்கு நீங்க போனீங்கன்னா அதை தாண்டி டிகிரி, ஒத்தனுக்கு 10 டிகிரி இருக்கும், ஒத்தனுக்கு 4 இருக்கும். வேலையே படிக்கிறது. சரிப்பா, பெரிய அறிவாளி எல்லாம் பார்க்க போவோம் வாங்க, எல்லாம் சேர்ந்து கல்முனையில இருந்து அறிவாளி பார்க்க போறோம். அறிவு வளர்ந்தா எப்படி இருக்கும்? ஆமாப்பா வளர்ந்தா ரொக்கெட் அனுப்புறான், பட்டன் வச்சுக்கிறான், என்னென்னமோ பண்றான், ஆச்சரியமா கண்டுபிடிக்கிறான். ஓகே, அது என்ன வாயில் ஒன்று வச்சிருக்கிறான்? சிகரெட். ஏப்பா அவனுக்கு அவன் அறிவுக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரியுதேப்பா, சிகரெட் குடிச்சா கேன்சர் வரும். எங்களுக்கு தெரியுது, அவனுக்கு தெரியாதா? ஃபாரினர் ஒவ்வொரு ஆள் வாயில இருக்கும், அவன் ஸ்மோக் பண்ணலன்னா தான் அதிசயம். அப்படி ஒரு ஃபாரினர் கண்டிங்கன்னா அவன் கேட்பான். எப்படி கிழக்கு மாநிலத்தில் ஒரு சில பகுதிகளில் வரதட்சணை கொடுக்கலண்டா, சீதனம் கொடுக்கலண்டா, சீதனம் வாங்காம கல்யாணம் முடிச்சாண்டா, கொஞ்சம் செக் பண்ணுங்கப்பா, வேற ஆம்பளை ஆண்டு ஏதோ தெரியல, சந்தேகப்படுற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு அது அந்த கேவலம் கெட்டது அப்படி போட்டு அது இதாயிட்டு. அல்லாஹ் விட மாட்டான், அல்லாஹ் அதை விடவே மாட்டான். புரிஞ்சு கொள்ளுங்கள், அது ஹராமான பணம், 4 பேரை நோவித்தெடுக்கிற பணம்,
கௌரவத்துக்காக வேண்டி எடுக்கிற பணம். நீங்க பொம்பளைச்சாளர் கௌரவத்துக்கு கொடுத்தாலும் அது நீதி இல்லை, நியாயம் இல்லை, முறை இல்லை. அல்லாஹ்வுடைய வேதத்தை காலுக்கு கீழ் போட்டு மிதிப்பது. இந்த போற போக்கில் அதையும் சொல்லிட்டு போனா சரி. அப்ப இதே மாதிரி அங்க போனவனுக்கு இவ்வளவு வளர்ந்துச்சே. சரிப்பா, எங்க நாட்டுல பொம்பளை எல்லாம் ராத்திரிக்கு போய் பார்ல குடிக்க மாட்டாங்க. உங்க நாட்டுல படிச்சாளுக்களாச்சே புள்ளைய பக்கத்திலே போட்டு அறிவாளி ஆக்குறாங்களா? என்னமா பண்றாங்கன்னு கேட்டா, எங்க பொம்பளை வந்து புள்ளையெல்லாம் வளர்க்க மாட்டான். அப்படியா? அவ என்ன பண்ணுவான்? அவ வேலைக்கு தான் போவா. அவ பணம் நிறைய கை நிறைய சம்பாதிப்பா. அப்ப யாருப்பா புள்ளைய வளர்க்கறது? அதான் இருக்குது டே கேர் சென்டர். அங்க போய் போட்டுருவாங்க. அங்க போய் சல்லி கொடுத்தா அவங்க சிறப்பா புள்ளைய வளர்த்து தருவாங்க. இவ என்ன பண்ணுவா? ராத்திரிக்கு அதான் தெரியுற கிளப், அதுல போய் போத்தலை உடைச்சு ஊத்து குடிப்பா. உங்க ஊர்ல ஏப்பா அது பெரிய பிரச்சனையா போயிருமே, லிவர்ல பிரச்சனை உண்டாக்கிருமே, செத்து போயிருவாங்களேப்பா. அதெல்லாம் தெரியுதுன்னா அது இல்லாம வாழ இயலுமா? அட படிச்சீங்க, பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல இன்ஜினியர் உடைச்சு ஊத்துனா படிக்காதவன் கள்ளசாராயம் குடிப்பான். ஆனா இவன் உடைச்சு ஊத்துறது லட்சக்கணக்கு. படித்தவனால் இந்த போதை என்பது ஐஸ் மட்டும் இல்ல, ஹெரோயின் மட்டும் இல்ல, ஆல்கஹாலும் போதைத்தான். அது குடிக்காமல் இருக்க முடியாது. எல்லாருமே இதாகிறாங்கடா. இந்த படிப்பால் அதை நிப்பாட்ட முடியுமா? காம உணர்வு வெளிப்படுவது அல்லாமா படிச்சு முடிச்சுட்டார் முஃப்தி, நின்றுமா? இல்லை. அந்த உணர்வு டாக்டருக்கு வரும், இன்ஜினியருக்கு வரும், லோயருக்கு வரும், எல்லாருக்கும் வரும். அப்ப படிச்சவனுக்கு அது வராதுண்டா. உலகத்துல படிச்ச நாடுகள்ல விபச்சாரம் கம்மியாகணும். ரேஷியோ எடுத்து பார்த்து அமெரிக்கால கூட எபோர்ஷன் ரேஷியோ கூட திகைத்து போனோம். 2012 ஆகும் ஆய்வு படிச்சு பார்க்கிறேன். 20 லட்சம் பிள்ளைகளுக்கு வாப்பா இல்ல. இதுக்கு சொல்லுவாங்க பயாலஜிக்கல் ஃபாதர். உண்மையான வாப்பா பயாலஜிக்கல் ஃபாதர். பயாலஜிக்கல் ஃபாதர் அவங்க வச்சிருக்கிறாங்க. இவர் தான் நெஜ வாப்பா. இவருக்கு இந்த பிள்ளைக்கு ஜெனட்டிக்லி சம்பவம் இருக்குது. உயிரணு இவரோட தான். என்ன சட்டம் கொண்டாந்தான் தெரியுமா? புள்ள கிடைக்கிற நேரம் யாரு பக்கத்துல வந்து சைன் வைக்கிறானோ இவன் தான் வாப்பான்னு போடுங்கட்டான். 20 லட்சம் பேருக்கு இப்ப எத்தனை தெரியலனா? படிச்சியப்பா, நீ படிச்சாலாச்சே, நீயும் இதுக்கு அடிமையாகிறியா? தப்பான படத்தை பார்க்கிற, வாழ்க்கை அழிஞ்சு போகுது. உன் படிப்பு உனக்கு பணத்தை தரும், உன் படிப்பு அறிவை வளர்க்கும். ஆனா உலகத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை தெரியுமா? எங்க ஊர்ல உள்ள புள்ளையெல்லாம் கொண்டு போயிட்டு பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பினீங்கடா, கிளாஸ்ல 30வது புள்ள பல்கலைக்கழகம் போவாது, 25ஆம் புள்ள பல்கலைக்கழகம் போவாது. எந்த புள்ள பல்கலைக்கழகம் போகும் தெரியுமா? ஸ்கூல்ல 1ஆம் புள்ள போகும், 2ஆம் புள்ள போகும், 3ஆம் புள்ள போகும். அந்த புள்ளைய பத்தி டீச்சரை கேளுங்க. டீச்சர்ஸ் மார்க்கில் இருப்பீங்க. உங்கள்ட்ட கேட்டா என்ன சொல்லுவீங்க? குனிஞ்ச தலையை நிமிராது. டீச்சர் கூப்பிட்டா ஒரு புள்ள இப்படி இப்படி வரும், அது 40ஆம் புள்ள. சொன்ன உடனே திரும்பி பார்த்தா லப்பைக்கு வசதைக்கு யார சொல்லலாம்னு சொல்லுவாங்களே, அத மாதிரி ஓடி பக்கத்துல வந்துடும். டீச்சர் என்ன பண்ணணும்? இவங்களை எல்லாம் ஃப்ரீடம் கொடுத்து, நல்லவங்கிட்டு சொல்ற இவங்களை ஃப்ரீடம் கொடுத்து பல்கலைக்கழகத்துக்குள்ள போட்ட உடனே அங்க மரமாடுது. ஏன்பா மரமாடுதுன்னு பார்த்தா, அந்த பங்கு கடியில 2 பேர், அங்க ஒரு மரம் ஆடுது, அந்த பங்கு கடியில 2 பேர். எப்ப அந்த பொம்பளை புள்ளைக்கு அறிவு இல்லையா? உன் உசிருமா இந்த கற்பாறை, இதை யாருக்கு பறி கொடுக்கிறாய்? என்ன உத்தரவாதம் உனக்கு? உன் அறிவு சொல்லலையான்னு கேட்டா இல்லையா? அறிவையும் உணர்வையும் பக்கத்தில் வச்ச உணர்வு மிஞ்சிரும், அறிவு கீழே போயிரும். இதான் அடிப்படை. அறிவும் உணர்வையும் ரெண்டையும் வச்சா நீ எவ்வளவு தூரத்துக்கு அறிவை வளர்த்தியோ அதுக்கு மேல உணர்வு வந்துடும். உணர்வு தான் எப்பையும் வெத்தும், உணர்வு தான் மிஞ்சும். அவர்களுடைய அறிவு மங்கும். பிறகுதான் அறிவு உணர்வு கீழே போன பிறகுதான் அறிவு வெளியே வரும். இது நமக்கும் ஒன்றுதான், நம்ம பிள்ளைக்கும் அதான். இந்த தத்துவத்தை அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. கண்டுபிடிச்சான ஒரு மெஷின்ல போட்டு அமுக்கி, சரிப்பா உணர்வு எல்லாம் செஞ்சாச்சு போ, இப்போ ஓகே, இதுக்கு பிறகு நீ கெட்ட படம் பார்க்க மாட்டேன், ஸ்மோக் பண்ண மாட்டேன், உனக்கு குடிய கண்ட ஆசை வராது சொல்லிடலாம். இதுக்கு ஒரே ஒரு தத்துவம் தேடி தேடி பார்க்கிறாங்க. இந்த நல்ல பிள்ளைலாம் பல்கலைக்கழகத்துக்கு விட்ட உடனே அவங்க போடுற கூத்த பார்த்தோம்னா அப்படி அசந்து போயிடும். அட 1ஆம் பிள்ளையா இது? இந்த ரகிங் பண்றவங்களாம் கிளாஸ்ல 2ஆம் பிள்ளையா? தப்பி தவறி 30ஆம் புள்ள போனான்னு வைங்க, பூகம்பமே வெடிக்கும். இவன் 2ஆம் பிள்ளைகள் 100 பேர் சேர்ந்து, 1ஆம் புள்ள 100 பேர் சேர்ந்து பல்கலைக்கழகமே குலுங்குது. இந்த கூத்து போடுறாங்க.
இதுல ஃபேலா போனாலும் போனா எப்படி இருக்கும் நம்ம நினைப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் நம்ம பிள்ளைக்கு இதெல்லாம் கொடுத்த பிறகு இன்னும் ஒன்றை கொடுக்கணும். அதைத்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு மெசேஜாக வைக்கிறேன். இது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு பிறகு நம்ம புள்ள ஃபுல்ஃபில் ஆகாது, நம்ம புள்ள எல்லாமே கரெக்டா ஆகாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த அற்புத மருந்தை ஹாத்தமுல் அன்பியா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். உலகத்துள்ள ஆகப்பெரிய சாம்பலா ஒரு கெட்ட நஞ்சை எடுத்துட்டு இந்த நஞ்சு சாம்பலை நல்ல தண்ணியா மாத்துறதுக்கு ஏதோ ஒரு கெமிக்கல் போட்டா நல்லதா மாறணும், அதை குடிச்சு காட்டணும். விபச்சாரம் செஞ்சவங்களை உட்கார வச்சாங்க, கொலைக்காரங்களை உட்கார வச்சாங்க, குடிச்சவங்களை உட்கார வச்சாங்க, இருமாப்போட களத்தை நசுக்கி கொண்டவங்களை உட்கார வச்சாங்க, இவங்க மனித இனத்துல சேருவாங்களான்னு சொன்னவங்களாம் உட்கார வச்சாங்க. பெருமானார் பேசினாங்க, நீண்ட நேரம் பேசல. பெருமானார் கண் கலங்கினால் அவர்கள் தேம்பி தேம்பி அழுதாங்க. ஒரு தோழர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் பேசினார்கள், எங்களை மாதிரி சத்தமா பேசல, எங்களை மாதிரி நிறைய நேரம் பேசல. பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் மறுமை அஞ்சு கொள்ளுங்கள் என்றார்கள். அது பயங்கரமான நாள் என்றார்கள். தோழர்களை 3 முறை சொன்னார்கள். குரல் உயர்ந்தது, பெருமானாருடைய துண்டு கீழே உளுந்தது. பெருமானார் முகம் சிவந்து நிற்கிற நேரம் நான் தோழர்களை பார்த்தேன். எல்லா தோழர்களும் தன்னுடைய கைகளை முகத்தை நோக்கி கொண்டு போய் தேம்பி தேம்பி அழுதார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொலை செய்தவர்கள் அழுதார்கள், விபச்சாரம் செய்தவர்கள் அழுதார்கள். வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு புரட்சியை உலகம் எங்குமே பார்க்கவில்லை. இன்றைக்கும் உலகம் அறிவுல செய்யற புரட்சியை பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு ரொக்கெட்டை கண்டுபிடிக்க தெரியும், எங்களுக்கு பொறாமை அடக்க தெரியும், எங்களுக்கு கோவத்தை அடக்க தெரியும், எங்களுக்கு கோவத்தை மின்று விளங்க தெரியும், எங்களுக்கு ஏழையிட கவலையை புரிய தெரியும், எங்களுக்கு எங்க சொத்த தர்மம் கொடுக்க தெரியும். அமெரிக்கா வேர்ல்ட்ல உள்ள பெஸ்ட் பாப்புலேஷன் அக்கார்டிங் டு ரிசல்ட்ஸ். என்ன இது? அதிகமா தர்மம் செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். உலகத்திலே வித்தியாசமான ஒரு கூட்டம் முஸ்லிம் சமூகம். அல்லாஹ்வுடைய உலகத்திலே பயந்தவர்கள் அவர்கள். ஆனால் சின்னவர்கள் பலஸ்தீனத்திலே வீடு எரிகிறது, அல்லாஹ் என்கிறார்கள். யுவான் ரெட்லி பலஸ்தீனத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்த ஒரு பெண், அவ வருகிறாய யூகேல இருந்து. எதுக்கு வர்றா யுவான் ரெட்லி? ரிப்போர்ட்டர், பலஸ்தீனத்தை பத்தி. அவங்க வீட்டுல வேணான்றாங்க, ஏண்டா அந்த டைம்ல பயங்கரமான யுத்தம். அவ கல்பு ஏதோ பலஸ்தீன் என்னை அழைக்கிறது என்று சொல்றான். அப்படியே சொல்லுவா பிற்காலத்துல, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நான் எல்லாத்தையும் பகைத்து அங்க போனேன். மூசா நபி போகிற வழியில மலைக்கு மேல நெருப்பு பத்துது, அவர் கல்பு சொல்லுது, எனக்கு போக தோணிச்சு. இன்னி ஆனஸ்து நாரன், எனக்கு அந்த நெருப்பை நோக்கி போக தோணிச்சு. எனக்கு தெரிய என்ன நடந்துச்சு, நான் நெருப்பு கிட்ட போகணும். ஆனஸ்து, ஆனஸ்து என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இன்னி ரஐத்து என்று சொல்லவில்லை, நான் கண்டேன் என்று சொல்லவில்லை, என் கல்பு விரும்பி சென்றார். அந்த இருட்டில் அந்த மலையில உழலாம், பாம்பு வரலாம், ஆனால் மலைக்கு மேல் ஏறினார். இதே மாதிரி யுவான் ரெட்லி பலஸ்தீனத்துக்கு போனான். அவ எழுதுறா, அவன் நினைச்சா முஸ்லிம் டெரரிஸ்ட், முஸ்லிம்கள் மோசமானவர்கள், முஸ்லிம்கள் மிக அநியாயக்காரர்கள், இவர்கள் குண்டு போடுவார்கள். அவ சொல்றா, ஒரு நாள் கடுமையான கூதல், அது ரமலானுடைய மாதம், நான் வீதியிலே போகிறேன். நிறைய சொல்லுவா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு நிறைய சொல்லுவா. ஒரு அம்மா கதவை திறந்தா, என்னை கூப்பிட்டு ஒரு ஜக்கெட்டை தந்தா. இது கூதல், ஜக்கெட் போடாம போகாதீங்க மாண்டு ஜக்கெட்டை தந்தா. சத்தியமாக நான் அந்த வீட்டுக்குள் போட்டேன், பார்த்தேன் ஒண்ணுமே அந்த வீட்டுல இல்ல, நத்திங். அவட்ட கேட்ட, என்னம்மா இதை தர்றீங்களா உங்களுக்கு? அல்லாண்டா அல்லாண்டா. அவ வந்து யூகேல சொன்னா, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். இதுதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்கள் உலகத்தை திகைக்க வைக்கிறார்கள். இந்த பண்பாடுகள் அமெரிக்கா நடிக்கலாம், ஐ அம் சாரி, அவ சொல்லலாம், பொலைட்டா பேசலாம், we are sorry, அவங்க நல்ல இது மாதிரி நடக்கலாம். பட் ஆக்சுவலி கல்பால் ஒருவர் துடிக்கிற நேரம் கொடுக்கிறவர்கள் நாங்கள், கண்களை துடைக்கிறவர்கள் நாங்கள், அவருடைய பாசம் நிஜமாக வரக்கூடியவர்கள் நாங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சின்னவர்கள் கையை கொடுத்தார்கள் பலஸ்தீனத்தில், எழுதுங்களம்மா என்னுடைய பேரை என்று. தயங்கவில்லை. உலகத்தில் இப்படிப்பட்ட குழந்தைகள் உலகம் பார்க்கவில்லை. ஏன் தெரியுமா சகோதரர்களே?
அந்த பிள்ளை எதுக்கு உம்மா குடிச்சுச்சண்டா, என் தலை வேறையா போனா என்னை இங்க கண்டுபிடிக்கலாம் தானே என்றதுக்கு கையை கொடுத்துச்சு. உலகம் பார்த்து வீராந்தமா போச்சு. இப்படியும் மனிதர்கள் வாழலாமாண்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தீன் மனிதனுக்குள் ஏற்படுத்துற மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றம் தெரியுமா? எனக்கு நன்றாக ஞாபகம். ஒருவர் வந்தார், பெரிய தாடியோடு வந்தார். இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 வருடங்களுக்கு மேல் அவர் வந்தார், நீண்ட தாடியோடு. வல்லாஹி நான் பொறாமைப்பட்டேன். ஏனென்றால் அவர் ஒரு அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகத்தில் கணிதத்துறையில் ஒரு பேராசிரியர். ஏன் நான் பொறாமைப்பட்டேன்? வெள்ள தாடி இங்கே இருந்தது. அமெரிக்காவில் ஒரு ப்ரொஃபசர் இவ்வளவு பெரிய தாடியோட வந்தார். நான் சந்தோஷப்பட்டேன். அன்றைக்கு அவர் வந்தது வேற ஒரு விஷயமா, அவருடைய மகனை கூட்டி, இலங்கை அவர், அவருடைய மகனை கூட்டி வந்திருந்தார். கொஞ்சம் என் மகனுக்கு கவுன்சிலிங் பண்ணணும் என்றார். சத்தியமாக என்னால் செய்ய முடியவில்லை. அவர் ஸ்மோக் பண்றார், ஜஸ்ட் 16. என்னால் அவருக்கு செய்ய முடியல. நான் ஃபெயில். அதில் நான் ஃபெயில். நான் அவரோட பேசினேன். அவர் சொன்னார், ஐ எம் நாட் ஹாப்பி என்றார். நான் சந்தோஷமாக இல்லை என்றார். நான் தப்பான ஒரு முடிவெடுத்து விட்டேன் என்றார். எனக்கு நிறம பணம் இருக்கிறது, என் வைஃபை நான் இழந்துட்டேன். ஷீ இஸ் வெஸ்டர்னைஸ் ஆகிட்டா, அவ டோட்டலி வெஸ்டர்னைஸ். எனக்கு பணம் கிடைத்தது, ஆனால் என் மனைவியை நான் இழந்து விட்டேன். என் பிள்ளையை பாதுகாக்க கூட்டி வந்தேன் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன் தெரியுமா? அங்க போனீங்கன்றா ஒரு உம்மா, அந்த உம்மாக்குள்ள கௌரவம் தெரியுமா? படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள் ஒரு பூவை கொண்டு போய் கொடுப்பார்கள். மதர்ஸ் டே, காட் பிளெஸ் மை மாம். அவங்க திருப்ப கொடுப்பாங்க, காட் பிளெஸ் மை சன். பெத்தெடுத்த தாய்க்கு ஒரு நாள். முதியோர் இல்லம் அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்க சமுதாயத்தில் முதியோர் இல்லம் வரவே கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதியோர் இல்லம் பெத்தெடுத்த தாய் பெற்று வளர்த்து ஆளாக்கி எல்லாத்தையும் செஞ்ச பிறகு அவக்கு அந்த மாதிரியான நிலைமை வருகிற நேரம், அல்லாஹ் யாருடைய ஆயுளை இழுத்து போட்டு அவருடைய நிலைமையை பொட்ட பக்கத்துக்கு திருப்பினோம் என்றா அல்லாஹ் சொல்றான். சின்னவர் மாதிரி ஆக்கினோம்டா, சின்னது பெருசு திரும்ப முடங்கி சின்னதா உளர்ற மாதிரி உங்களை ஆக்கினா அல்லாஹ் அப்படி ஆக்குவானாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? முதியோர் இல்லத்தில் இருந்து செத்து போன உம்மா வீட்டுக்கு கூட வர மாட்டாங்க. ஃபியூனரல் ஹவுஸ் எங்க நாட்டிலையும் கையை போட்டு படிச்சவங்களை பார்க்கிறோம். அப்படியே வருவாங்க மல்சாலாவைக்கு, வந்து நின்று பார்ப்பார்கள். நின்று பார்க்கிற நேரம் என்ன ஆகும்? அந்த நேரத்தில் எல்லாரும் டையை போட்டு பிளேசர் அடிச்சிட்டு, this is my mom, yeah, she went, முடிச்சு, she passed, that's all, எரிச்சு போடுங்கன்னு போயிருவாங்க. பெத்தெடுத்த தாய்க்கு கொடுக்கிறது இது உங்களுக்கு வருமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதன் படிக்கலாம், அவன் போகலாம், பறக்கலாம், அவன் அற்புதத்தை கண்டுபிடிக்கலாம். ஆனால் மனிதனுக்கு இயல்பிலே குரோதம் இருக்கிறது, கோபம் இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, வைராக்கியம் இருக்கிறது. இது இன்பில்ட், ஒரு குழந்தைக்குள்ள இன்பில்ட். எனக்கும் அப்படித்தான், உங்களுக்கும் அப்படித்தான். யாரும் பியோர் இல்லை. இது அப்படியே கலைந்தெடுக்கக்கூடிய பாடநெறி. இதுதான் இந்த மஜ்லிஸ், அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய பாடநெறி, தீனுல் இஸ்லாம். தாய்மார்களே, பெரியவர்களே, உங்க பிள்ளையை கையோட பூட்டி போய் இந்த மஜ்லிஸ்களில் அமர வையுங்கள். இந்த தீன் அவர்களுக்குள் நுழைந்தால் குடிகாரர்கள் இந்த உலகத்துக்கு மனித புனிதர்களாக மாறினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்றான், வலா தக்கு, அதாவது இந்த கல் கிபர் அஹது உமா அவ் கிலாஹுமா. 2 பேர் வயோதிபத்தை அடைஞ்சிட்டாங்க. உங்க உம்மா வயசாளி ஆயிட்டாங்க. அல்லாஹ் பேசுறான், சுப்ஹானல்லாஹ். உங்க பாப்பா வயசாளி ஆயிட்டாங்க. அவங்க 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஆள் மௌத்து, ஒரு ஆள் அஹது உமா அவ் கிலாஹுமா. 2 பேர்ல ஒரு ஆள் இல்ல, ஒரே ஒரு ஆள் மட்டும் நிக்கிறார். உம்மா மௌத்து, வாப்பா இருக்கிறாங்க. வாப்பா மௌத்து, உம்மா இருக்கிறாங்க. ஒரு ஆள் இருந்தாலும் 2 பேருமே உங்களுக்கு இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தா, இப்ப அவங்க வயசாளி, ரொம்ப வயசு. அவங்க பேசினா உங்களுக்கு கோபம் வரும், எடக்கு முடக்கா பேசுவாங்க. அவங்க ஆடை களையும். வீட்டுல சில நேரம் மலஜலம் கழிப்பாங்க. நீங்க பிரம்மாண்டமான வீட்டுல இருப்பீங்க, விருந்தாளிகள் வரப்புல உங்களுக்கு வெக்கமா இருக்கும். உங்க உம்மா சில நேரம் உளர்றேன்னு நீங்க சொல்லுவீங்க. ரப்புல் ஆலமீன் பிக்சரை கொண்டு வந்து வைக்கிறான், அஹதுஹுமா அவ் கிலாஹுமா வலா தகுல்லஹுமா உஃப். சீ என்ற ஒரு வார்த்தையை சொல்லாது. இதுக்கு மேல பேச அருகதையே இல்லை. சீ, அதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? உம்மா பேசல.
என்ன பேசல. வலா தகுல்லஹுமா, அல்லாஹ் சொல்றான் வபில் வாலிதைனி இஹ்சானா, தாய் தகப்பனோட அழகா நடங்க. வலா தகுல்லஹுமா உஃப் வலா தன்ஹர்ஹுமா, அவங்கள விரட்டாதீங்க. சும்மா உள்ளவங்களை விரட்டாதீங்கன்னு சொல்லல, உங்களுக்கு விரட்ட தோடும். அவங்க இப்ப பேசுறது உங்களுக்கு கோபம் வரும். அவங்க சில நேரம் இடக்கு முடக்க பேசுவாங்க. வலா தன்ஹர்ஹுமா, அவங்கள விரட்டாதீங்க. முதியோர் இல்லத்துல கொண்டு போய் போடாதீங்க. வலா தன்ஹர்ஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவங்க பக்கத்துல போய் என்னம்மா உங்களுக்கு என்னம்மா வேணும், நீங்க சாப்பிட்டீங்களாமா, உங்களுக்கு என்ன வேணும், வகுல்லஹுமா கௌலன் கரீமா வக்ஃபில் லஹுமா ஜனாஹத் துல்லி மினர் ரஹ்மா. இந்த மரங்களுக்கு மேலாக பறவைகள் குடும்பம் நடத்துது. ஒரு பறவை வெளியில கொண்டு போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து சின்ன பறவை வாயெல்லாம் திறக்குது. இது மரங்கள்ல மேல நடக்குது. பல குடும்பங்கள் அங்க அற்புதமா அமர்கலமா வாழுது. அந்த சின்ன பறவை வாயை திறக்குது. இது வாய அம்மாக்காரி வாயில போடுது. அதுக்கு இப்ப பறக்க இயலாது. கூட்டுக்குள்ள பத்திரமா இரு என்று பறந்து வந்து அந்த உணவை போட்டுட்டு ராத்திரி தூங்குற நேரம் அந்த ரெக்கையால் அரவணைச்சு அந்த குடும்பம் அமைதியா தூங்குது. அல்லாஹ் சொல்ற வக்ஃபில் லஹுமா ஜனாஹத் துல்லி மினர் ரஹ்மா, அந்த ரெக்கையால ரஹ்மத் என்ற அன்பென்ற ரெக்கையால அரவணைங்க. ஏன் தெரியுமா, எப்படி தெரியுமா அரவணைக்கணும்? வகுல் ரப்பிர்ஹம்ஹுமா வகுல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. சொல்லுங்கள் அல்லாஹ்விடம், கையேந்தி சொல்லுங்கள் அல்லாஹ்விடம், ரப்பிர்ஹம்ஹுமா, அந்த ரெண்டு பேருக்கு இரக்கம் காட்டியா அல்லாஹ், கமா ரப்பயானி சகீரா, நீ இரக்கம் காட்டியா அல்லாஹ். சின்னத்துல மழை ஜலம் சலிக்க போக்குல முகத்தை சலிக்கல, பெம்பஸ போட்டு விட்டாங்க, கழுவி விட்டாங்க, தீத்தி விட்டாங்க. இந்த உலகத்துல ஒரே ஒரு ஜீவன் நண்பனாக இருந்தாலும் தான் வெற்றி பெறணும் மற்றவர்களை விட. ஒரே ஒரு ஜீவன், அது தாயும் தகப்பனும். தான் தோத்தாவது தன் பிள்ளை வெற்றி பெறணும், தான் அவமானப்பட்டாவது தன் பிள்ளை கண்ணியமாவான்னு நினைச்ச ஒரே ஒரு உறவு. இது மேற்கத்திய நாடுகளுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனா நகரத்திலே தாய்மார்கள் மிக கண்ணியப்படுத்தப்பட்டார்கள். பெண்களுக்கு அந்த இது கொடுக்கப்பட்டது என்றால், பெரியவர்களே, தீன் நீங்கள் கட்டாயமா படிப்பீங்க உங்க பிள்ளைய. அதை நான் ஃபர்ஸ்டுக்கு சொல்லிட்டு, நீங்க நல்லா படிப்பீங்க. எங்க பிள்ளைகளை அறிவாளி ஆக்கிறதுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனா அது பாதி படிப்பு. அல்லாஹ் எங்களுக்கு தந்தது மீதி படிப்பு. உங்க பிள்ளைக்கு நீங்க மௌத்தாக முன்னாடி தீனை கொடுங்க. இந்த மஜ்லிஸ்களுக்கு கூட்டி வாங்க, அவங்க காதுகளுக்கு இதை கொடுங்க. தஅவா அழைப்பாளர்கள் அழைக்கிற நேரம் அவர்களை கேட்க வையுங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களை மன்னித்து அப்படிப்பட்ட நன்மக்கள் கூட்டத்தில் சேர்த்தருள் புரிவானாக. எனக்கு தரப்பட்ட நேரம் 9:55 பஸ்ஸுக்கு வர சொல்லிக்கிறாங்க. அதனால் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். போகிற வழியில் யாரும் சலாம் தந்தால் இன்னும் 5 நிமிஷம் டிலே ஆயினா ஒவ்வொரு தடவை மருதமுனையில போய் தான் பிடிக்கிறது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்லீமன் கஸீரா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.